மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம். கலைச்செல்வன் ஐயா வந்தாச்சுங்களா? இல்ல. அருணகிரி ஐயா வந்தாச்சுங்களா? வந்தாச்சு. நாராயணன் ஐயா வந்தாச்சு. ஓம்குமார் ஐயா கலைச்செல்வன் வந்துட்டேன். வந்துட்டீங்களா ஐயா? ஓகே ஐயா, வந்துட்டீங்க. அன்பு செல்வன் ஐயா வந்தாச்சு. வேலுமதன் ஐயா வேலுமதனன் ஐயா இன்னும் வரல. ஹாப்பி கேனன் சார் இன்னும் வரல. அர்ஜுன் சார் வரமாட்டாரு. லக்ஷ்மி மேம் இன்னும் வரல. திலக மேம் வந்தாச்சு. மேஜர் நாராயணன் சார் இன்னும் வரல. சிவபாலன் ஐயா வந்தாச்சு. ரங்கராஜன் சார் வந்தாச்சு. பாண்டியராஜ் ஐயா வந்தாச்சியா? வந்தாச்சு. கார்த்திக் ஐயா வந்தாச்சு. கௌதம் ஐயா வரல. தமிழ்வாணன் ஐயா வந்தாச்சு. மில்டன் ராஜசேகர் ஐயா இன்னும் வரல. ஏழுமலை ஐயா வந்தாச்சு. வெங்கட்ராமன் ஐயா வந்தாச்சு. யோகானந்தம் ஐயா இன்னும் வரல. ஜெயவேல் ஐயா வந்தாச்சா? வந்தாச்சு. ஜெயவேல் சார் உங்களுடைய இனிஷியல்? ஜெயவேல் சார் ஜெயவேல் வினோன்னு இருக்காங்க அவங்க. அதான் சார், அதான் இனிலிருந்து ஓகே 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 சார். ஓகே சார். ஜெயவேல் சார் உங்களுடைய இனிஷியல் சொல்லுங்க. ஜெயவேல் சார் கேக்குதுங்களா? சார் ஜெயவேல் சார் இனிஷியல் பீயிங் சார். இல்ல அவர் கேக்குதா? கேக்குதுங்க சார். ஓகே சார். இனிஷியல் பீங்களா? ஆமாங்க சார். ஓகே. ஈரோடு தானே சொன்னீங்க? ஆமாங்க சார். ஓகே. ஓகேங்க ஐயா. நம்முடன் இணைந்து கொள்வதற்காக புது வரவாக ஈரோட்டிலிருந்து ஜெயவேல் என்றவர் ஐயா வந்திருக்காங்க. வருக வருக என்று நாங்கள் அனைவருமே வரவேற்கிறோம். ஹாப்பி கண்ணன் ஐயா வந்தாச்சு. நாம் 2 நாட்களுக்கு முன்பாக மனம் குறித்த கேள்விகள் எதனும் இருந்தால் கேட்கும்படி கேட்டிருந்தோம். கேள்வி கேட்டவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. கேள்வி கேட்டவர்கள் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு. சார் மில்டன் ராஜசேகர் வந்து லீவு சொன்னார் சார் காலையில. ஆமா, போன் பின்னாரு சொல்ல சொன்னார். ஓகேங்க ஐயா. ஓகே. மில்டன் ராஜசேகர் ஐயா லீவு. ஓகே. ஓம்குமார் ஐயா நீங்க கேட்ட கேள்வி அமைச்சிருந்தீங்களா? ஓம்குமார் ஐயா வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க சார். வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டுருந்தீங்களா? எப்படி விட்டு போச்சு தெரியலையே. சரி, ஓகே. முதல்ல நம்ம பாண்டியராஜ் ஐயா 2 கேள்விகள் அமைச்சிருந்தாங்க. ஐயா முதல் கேள்வி சொல்லுங்க. ஐயா காலை செல்வ வணக்கம். எனது முதல் கேள்வியாக என்ன பதிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, முதல் கேள்வி 1, மனம் உடம்பில் எங்கு உள்ளது? 2, மனசாட்சிக்கும் மனதிற்கும் சம்பந்தம் உண்டா? இந்த 2 கேள்விகள் தான் கொடுத்தது. நன்றி ஐயா. ஆகவே மனம் என்பது ஒரு உருப்பொருள் அல்ல, அது ஒரு கருப்பொருள். சரிங்களா ஐயா? அதனால அது உடம்பில வந்து இந்த இடத்துலதான் இருக்கிறது என்று நம்மளால வந்து அறுதிட்டு கூற முடியாது.
சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழன ஐயா உட்கார்ந்துருக்கிறது தெரியுதுங்களா? இல்ல தெரியுதுங்க. தெரியலையா? உங்களுக்கு தெரியலையா பாருங்க. அவர் நம்ம பார்த்தது சார். யார் தமிழ் தெரியாது இல்ல. இல்ல அதுல பார்த்தா பேர் தான் தமிழ் போட்டிருக்கீங்க. இருக்கே பாத்துட்டேன். அவர் பின்னாடி ஒரு ஃபேன் சுத்துறது தெரியுதா? இல்லையா தெரியல, மண்டை மட்டும்தான் தெரியுது. அப்படிங்களா? நன்றி நன்றிங்க. சரி, இப்போ நம்ம வீட்டுல ஃபேன் இருக்குது. இதுல அந்த ஃபேன் பொறுத்த வரைக்கும் 3 ரெக்கைகள் இருக்கிறது. ஆமாங்க. ஆனா சுத்தும் போது ஒண்ணா மாறிடுங்க. ஒண்ணா மாறிடுமா? கண்டினியூஸா சுத்ததுனால ஒரு இது மட்டும்தான் தெரியுற மாதிரி இருக்கு. ஒண்ணு கூட தெரியாது. கண்டினியூஸா சுத்தும். ஒரு ரெக்கை கூட உங்களுக்கு தனியா தெரியாது. தனியா தெரியாது. ரெக்கை தனியா பார்க்க முடியாது. அப்போ அது ஒரு சுற்றுவட்ட பாதையில சுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்க சொல்றீங்க அந்த ஃபேனோட ரெக்கை எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுவீங்க? அது சொல்ல முடியாது. இல்ல, அந்த சுற்றுவட்ட பாதையில அது எங்க வேணா இருக்கும். புரியுதுங்களா? அந்த வட்டத்தை தாண்டி அது வெளியே இருக்காது. அதே மாதிரிதான் மனம் உங்களுடைய உடம்பில் எங்கே இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களோ அங்கே இருக்கும். சரிங்களா? ஏன்னா அது ஒரு சூட்சும பொருள். அது உங்க உடம்புல எங்க இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்களோ அங்கதான் இருக்கும். அறிவியலாளர்கள்லாம் சொல்வது என்னவென்றால், நினைவாற்றல் திறன் என்பது இந்த உடலுடைய இயக்கங்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதுன்னா மூளை. அதனால மூளைதான் மனமாக இருக்க வேண்டும் என்பது அவர்கள் குறிப்பிடுவது. ஆனா நான் சொல்றது மூளைன்னு கூட சொல்ல முடியாது. சரிங்களா? இப்ப நீங்க பாக்குறீங்க அந்த ஃபேன்ல நிறுத்திட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்க, சிவபாலன் ஐயா பின்னாடி தெரியுற ஃபேன் பாத்தீங்கன்னா 3 ரெக்கை இருக்குது. அது இயங்காத போது 3 இறக்கைகள் நமக்கு தெரிகிறது. ஆனால் இயங்கும் பொழுது அந்த சுற்றுவட்ட பாதையில் அந்த இறக்கைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். இங்குதான் இருக்கிறது என்று நீங்கள் அறுதிட்டு கூற முடியாது. சரிங்களா? மொத்தத்துல அந்த சுற்றுவட்ட பாதைக்குள்ள எங்க வேணாலும் இருக்கலாம். அதே போல மனம் என்பது உங்களுக்கு வெளியே இல்லை, உங்களுக்குள் தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய உடம்பிலே அது எங்கே வேண்டுமானாலும் அது இருக்கலாம். சரிங்களா? உடம்பு முழுவதும் இருக்கலாம். எப்படி ஃபேன் சுத்தும் போது பாத்தீங்கன்னு வச்சுங்க, இப்ப அது ஒரு ரவுண்டா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ரவுண்ட் தெரியுது இல்லையா? அந்த மாதிரி அது மனம் செயல்பட ஆரம்பிச்சதுன்னா உங்க உடம்பு முழுசும் கூட உங்களுக்கு தெரியலாம். அதுக்குன்னு உடம்புல இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குதான்னா இல்ல. நீங்கள் எங்கே இருப்பதாக நம்புகிறீர்களோ அங்கே இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அங்கேதான் இருக்கின்றது. சரிங்களா ஐயா? சரி சரி. அடுத்தது, மனசாட்சிக்கும் மனசுக்கும் எதனும் தொடர்பு உண்டான்னு கேட்டிருக்கீங்க. சரிங்களா? சாட்சினா என்ன? அது ஆதாரமா இருக்கக்கூடியது, கண்ணுக்கு தெரியக்கூடியது. கண்ணுக்கு தெரியக்கூடியதுன்றத விட, சரிங்களா, அந்த நிகழ்விலே தொடர்பு கொண்டது. இல்ல, ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அந்த நிகழ்விலே இருக்கக்கூடிய நேரடி பொருள். சரிங்களா, அதுதாங்க சாட்சியாக அமைகிறது. அப்படின்னும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு, சரிங்களா, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப நான் சொல்றேன், சரிங்களா, பாண்டியராஜா ஐயா என்னை பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டாருன்னு. ஓகேங்களா? நீங்க சொன்னீங்களா சொல்லலையா அப்படின்றதுக்கு இங்க எத்தனை பேர் சாட்சி? இங்க இருக்கிற எத்தனை பேரும் சாட்சி தான். ஓகேவா? அப்ப அவளுக்கு தெரியுமா இல்லையா நீங்க முட்டாள்னு என்ன சொன்னீங்களா இல்லையான்னு? தெரியும். இல்ல, நான் இப்ப சொல்றேன் நான் முட்டாள்னு என்ன சொன்னாருன்னு, அவங்க எல்லாம் ஒத்துக்குவாங்களா? இல்ல, ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏனென்றால் நாம் இருவருக்கும் இடையில் உள்ள செயல்பாடுக்கு அவர்கள் சாட்சியாக இங்க இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதே போல உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் மனம் சாட்சியாக நிற்கிறது. புரியுதுங்களா ஐயா? புரிஞ்சது. ஏன்னா செயல்களை உங்கள் உடல் தான் செய்ய முடியும். சரிங்களா? அப்ப உடல் வேறு மனம் வேறாக மாறுகிறது இங்கே.
அதனால செயல்கள் அத்தனையுமே உங்களுடைய உடல் தான் செய்ய முடியும். அதனால் உங்களுடைய சூட்சுமமாக இருக்கக்கூடிய அந்த மனம் என்ன செய்கிறது என்றால், உங்களுடைய உடல் செய்யக்கூடிய அத்தனைக்கும் அது சாட்சியாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் மனசாட்சி. நம்ம மக்கள்லாம், நம்ம முன்னோர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, மனசாட்சியோட பேசு, மனசாட்சியோட நட அப்படின்னா, நீங்க உண்மையா இல்ல அப்படின்னா நீ கொஞ்சம் நினைச்சு பாருன்றாங்க. அப்போ அந்த மனசுக்கு தெரியும், ஒரு செயலை நான் செஞ்சேனா இல்லையா, நான் ஒரு விஷயத்த பேசுனா இல்லையான்னு அதுக்கு தெரியும். அதனாலதான் மனசாட்சின்னு சொல்றாங்க. இல்லைன்னு வச்சுங்க, என்ன கேட்பாங்கன்னா, இன்னாரை கேட்டு பாருங்க, ஏன்னா அந்த நிகழ்வு நடக்கும்போது அவர் இருந்தாரு, இந்த நிகழ்வு நடக்கும்போது இவர் இருந்தாருன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் உடல் நிகழ்த்தக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் 24 மணி நேரமும் கூடவே சாட்சியாக நிற்பது மனம். அதுதான் மனசாட்சி. அதனால மனம் சாட்சியாக இருக்கிற காரணத்தினால் அது மனசாட்சி தானே தவிர, இல்ல மனசுக்கும் மனசாட்சிக்கும் தொடர்பு உண்டான்னா, இல்ல மனம் வேறு மனசாட்சி வேறு அல்ல. மனம் சாட்சியாக நிற்பதனால் அது மனசாட்சி ஆகிறது. புரியுதுங்களா ஐயா? புரியுது. இல்ல ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல இல்ல, நான் ரெண்டு வெவ்வேறுன்றது இதுல ஒன்றுதான் அப்படின்னு நான் ரெண்டு வெவ்வேறு இல்ல. மனம் எங்கெல்லாம் உங்க செயல்பாடுகளை பார்த்துட்டு இருக்குதோ, புரியுதுங்களா, மனம் எங்கெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு இருக்கோ அது உங்களுக்கு சாட்சியா இருக்குது. சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 10 வேலை செய்ய சொல்றேன் சார், நீங்க செஞ்சுட்டேன்னு என்கிட்ட சொல்றீங்க. செஞ்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியுதை விட உங்க மனசுக்கு தான் தெரியும். தெரியுமா இல்லையா? சரி, தெரியுங்கய்யா, நிச்சயமா தெரியும். அந்த இடத்துல என்ன, மனம் சாட்சியாக நிற்கிறது. அதுதான் மனசாட்சி. நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் சரிங்களா, இப்ப நாம 2 பேரும் செஞ்சோம்னா இதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாட்சியா இருக்கிறது போல, நீங்கள் செய்யக்கூடிய, அதாவது நீங்கள் தனிநபராக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் மனம் சாட்சியாக நிற்கிறது. அதுதான் மனம் சாட்சி. சரிங்க, புரிந்தது. புரியுதுங்களா? நன்றி, நன்றிங்கய்யா. நன்றி. ஓம்குமார் ஐயா, உங்களுடைய கேள்விங்கய்யா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஆனா கேள்வியே இடமாட்டேன்னு சொல்லியிருந்தேன், குழப்பமா இருக்கு அப்படின்னு. அதானே பார்த்தேன் நானு. ஏதோ கேள்வி கேட்டிருந்த மாதிரி சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தேன். நீங்க கேள்வியே கேட்க முடியல, குழப்பமா இருக்குன்னு சொன்னீங்க. குழப்பமா இருக்குதுன்னா, ஆனா புரியுற மாதிரியா இருக்கு. சரி, நன்றி, நன்றிங்க. நான் உங்களுடைய கேள்வி கடைசியா வரேன் நானு. அடுத்தது அன்பு செல்லன் ஐயா அவர்கள் கேட்டிருந்த கேள்வி. ஐயா கேளுங்க ஐயா. ஐயா, இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கலாம் இறக்கிடுங்க. நாராயண ஐயா, நீங்க என்ன கேள்வி அனுப்பிச்சீங்க? நான் வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டேன். மனம் ஒரு நிலையானது, தனியாக செயல்படாது. கரெக்டா? மனத்தை இயக்குவது உணர்வு தானா? வேற எந்த? நன்றி, நன்றிங்கய்யா. வந்துடுறேன். ஓகே. அன்பு செல்வன் ஐயா, உங்களுடைய கேள்வி வைங்கய்யா. ஐயா, மனதை இயக்கும் மாபெரும் சக்தி என்ன? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, மனதை கட்டு செல்ல முடியுமா அல்லது வெல்ல முடியுமா? நன்றிங்கய்யா. வீடியோல வாங்க. என்னாச்சு, வீடியோ பல பேர் கட் ஆயிடுச்சு. ஓகே, அது டவர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால பேசும்போது மட்டும் வீடியோ கட் பண்ணேன். சரி, சரிங்கய்யா. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது, மனதை இயக்கும் மாபெரும் சக்தி என்னன்னு கேக்குறீங்க. மனதை இயக்கக்கூடிய மாபெரும் சக்தி பிரபஞ்சம். சரிங்களா? எல்லா மனதையும் இயக்கக்கூடிய பொது சக்தி எதுவென்றால் அது பிரபஞ்சம். ஆனா இப்ப நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் பிரபஞ்சத்திட்ட போக முடியுமா அப்படின்னா, ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம அங்க போக முடியாது. சரிங்களா? உங்க தெருவில் ஏதோ ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல கவுன்சிலர் கிட்ட போகணும். அவர் செஞ்சு கொடுக்கலான்னு தான் அடுத்த மேலாளு 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 மேலாளுன்னு. அந்த மாதிரி பிரபஞ்சம் என்பது முதலமைச்சர் மாதிரிங்க. சரிங்களா? அதுதான் இருக்கிறதுலே மாபெரும் சக்தி. அப்போ அதுக்கு ஊடாக உள்ள நீங்க பாத்தீங்கன்னா, மனதை இயக்கும் மாபெரும் சக்தின்றதை விட மனதை இயக்கக்கூடிய கருவிகளாக நாம் பார்ப்பது 3. நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா, ஒளி, ஒளி, வெப்பம். சரிங்களா? சவுண்டு, லைட்டு, ஹீட்டு. இது 3 தான். இந்த 3 வழியா தான் மனம் இயக்கப்படுகிறது. சரிங்களா? இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம சரிங்களா?
சரிங்களா? அந்த மூன்றும் கூட பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டது. நாம் ஏற்கனவே அறிமுகப்புல ஒரு விஷயத்தை பார்த்தோம். என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டவை. எல்லாம் ஒன்றுடன் தொடர்பு கொண்டவை. சரிங்களா? அப்போ இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒன்னோட ஒண்ணு லிங்க்ல இருக்கிற ஒண்ணு. எல்லாமும் ஒன்னோட லிங்க்ல இருக்கு. அது எதுன்னா அதான் பிரபஞ்சம். சரிங்களா? பிரபஞ்சம் எப்படி இருக்கும்னா, ஒன்னோட ஒண்ணு லிங்க்ல இருக்கும். சரிங்களா? அந்த ஒன்னோட ஒண்ணு லிங்க்ல இருக்கு பாருங்க. அதை பிடிச்சிக்கிட்டு கடைசியா வந்தீங்கன்னா, கடைசியா என்ன இருக்குன்னா பிரபஞ்சத்துல வந்து முடிஞ்சிடும். ஒன்னோட ஒண்ணு லிங்க்ல இருக்கிறது. அதே போல அது ஒன்னோட ஒண்ணு லிங்க்ல இருக்கும். ஆனா அது நேரடியா ஒவ்வொன்னுத்தோடையும் லிங்க்ல இருக்கும். சரிங்களா ஐயா? இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. மனதை கடந்து செல்ல அல்லது வெல்ல முடியுமான்னு. இல்ல, கடந்து செல்வது என்றால் என்ன? வெல்லுவது என்றால் என்ன? இரண்டுமே ஒன்றா? அன்பு அது செல்வன் ஐயா. ஐயா அது இரண்டுமே எனக்கு புரியல. அதனாலதான் அது ரெண்டுத்துக்கும் ஒரே இதுல நான் சரி, கேள்வியா கேட்டேன். கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்க எதற்காக மனதை கடந்து செல்ல போகிறீர்கள் அல்லது எதற்காக மனதை வெல்ல போகிறீர்கள்? ஐயா சில நேரம் வந்து இந்த நம்ம சொல்றோம்ல ஒன்றுல பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனது பற்றி இருக்கும்போது அடுத்த கட்ட செயல்கள் வந்து நம்மளால உடலும் இயக்க மாட்டேங்குது இல்ல. சரிங்கய்யா. எப்படி நீங்கள் உங்கள் உடலை விட்டு நீங்கள் கடந்து செல்ல முடியாதோ, அதே போல மனதையும் கடந்து செல்ல முடியாது. இப்ப இருக்கிற நிலையில இருந்து. புரியுதுங்களா? இப்போ நீங்க இருக்கிற நிலையில இருந்து உடனடியாக மனதை கடந்து செல்ல முடியாது. கடந்து செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா உங்க உடம்பு கூட வருமா வராதா? அதான் ஐயா. அதை கடந்து போவீங்களா? இல்ல. இல்ல. அப்போ இது இங்கேயும் அதே மாதிரிதான். நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே மனம் வரும். அதை நீங்கள் கடந்து செல்ல வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். புரியுதுங்களா ஐயா? இப்ப இந்த உடம்பை நீங்க வந்து எங்கேயும் விட்டுட்டு நீங்க அதை கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்க எங்கெல்லாம் செல்கிறீர்களோ, எங்கெல்லாம் செயல்படுகிறீர்களோ, அங்கெல்லாம் இந்த உடன் உங்களுக்கு பயனாக இருக்கும். நடப்பதற்கு கால்கள் பயன்படும், எடுப்பதற்கு கைகள் பயன்படும், பார்ப்பதற்கு கண்கள் பயன்படும், நுகர்வதற்கு மூக்கு பயன்படும், உண்ணுவதற்கு வாய் பயன்படும், பேசுவதற்கு பயன்படும், காதுகள் கேட்பதற்கு பயன்படும். அப்ப இத்தனை வேலை வந்து இந்த உடல் செய்கிறது அல்லவா? அதே போல நீங்கள் மனதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது. சரிங்களா ஐயா? இப்போ நம்ம வந்து மனதை கடந்து போயிட்டோம்னா செல்வந்தர் ஆக முடியாது. மனதை கடந்து போகிற நிலைன்னு ஒரு நிலை இருக்கிறது. சரிங்களா? அது எப்படின்னா நீங்க செல்வத்தெல்லாம் எடுத்து அனுபவிச்சு அந்த டேஸ்ட் எல்லாம் கண்டுமுடிச்சு எல்லாம் ஒடுங்கினதுக்கு பிறகு இறுதி நிலை அடையும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணணும், மனதை கடக்க வேண்டும். அதை கடக்கிற வேலை இப்பயே பார்க்கக்கூடாது. இப்பயே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா செல்வந்தன் ஆக முடியாது. ஓகேங்களா? அது ஒரு ஞான நிலை, அது மனதை கடக்கக்கூடிய நிலை. இப்போ ஓஷோ மாதிரியான ஞானிகள் இருக்காங்க இல்லையா? அவருடைய ஒரு புத்தகம் கூட இருக்குது, அருமையான புத்தகம், மனம் இறக்கும் கலைன்னு. அப்போ அந்த மாதிரி ஞான நிலைக்கு போறவங்க தான் மனதை கடந்து போவாங்க. நமக்கு இப்போ வந்து செல்வந்தன் ஆகிறது தான் நம்முடைய நோக்கம். அப்படின்னும் போது நம்ம மனதை கடந்து செல்லக்கூடாது. அதே போல மனதை நீங்கள் வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனம் வைத்து நீங்கள் எல்லாவற்றையும் வென்று விடலாம். நீங்க மனசு கூட போட்டி போடக்கூடாது. மனசு கூட நீங்க சண்டை போட்டுக்க கூடாது. மனசை வெல்லணுன்ற அவசியமே இல்லைங்க. ஏன்னா மனம்தான் உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் பெற்று தரப்போகிறது. ஆகவே நீங்கள் மனதை கொண்டு எல்லாவற்றையும் வெல்லலாமே தவிர மனதை வெல்லுவது கடினம். புரிஞ்சுங்களா ஐயா? நன்றி. கார்த்தி ஐயா, இந்த கேள்வி பதிலாம் முடிச்சிடுறேன். அதுக்கு பிறகு திரும்ப நீங்க கேளுங்க. நான் இந்த மைக்கை மியூட் பண்ண சொல்றதுக்கு தான் கால் பண்ணல, மத்தபடி என்னுடைய மைக்காங்க ஐயா, மியூட் பண்ணிட்டுமா? இல்ல அன்பு செல்வன் வந்து சார் தண்ணி சலசல சரி சரிங்க. அதனாலதான். சரி, நன்றிங்க. அன்பு செல்வன் ஐயா, புரிஞ்சுதா? இல்ல இன்னும் தெளிவு வேண்டுமா? இல்ல தெளிவான பதில்.
தெளிவா இருக்குது. ஓகே. அடுத்ததாக மில்டன் ராஜசேகர் ஐயா இன்னைக்கு விடுமுறை விட்டுட்டாங்க. சரி, ஓகே. நாளைக்கு வந்த பிறகு அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். அடுத்ததாக நம்ம அருணகிரி ஐயாவுடைய கேள்விகள். ஐயா கேளுங்க ஐயா. நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் செல்வ வணக்கம். ஆ. ஐயா, அதான் ஆனந்த நிலை, பேரானந்த நிலை, நித்தியானந்த நிலை, ஆ. அந்த மனநிலை எப்படி? ம். ரெண்டாவது கேள்வி வந்து பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் பேட்டர்ன் ம். ஆங்கிலத்துல. அது ம். யோசிக்கிற முறைகள் இல்லைன்னா எப்படிலாம் வந்து நம்ம மாத்திலாம் யோசிக்க முடியும், ம். அதை பத்தின விளக்கம். ம். அப்புறம் ஞானமடைதல், அந்த மனநிலை என்ன அப்படின்றது கேள்விகள். சரிதானயா கேட்ட கேள்வி? சரிங்கய்யா. அப்புறம் இன்னொன்னு 4வது கேள்வி மறந்துட்டேன். அதான் எப்படி அனுப்பியிருக்கேன். ஏன் மறக்கலாம்? வாய்ஸ் ரெக்கார்ட் இல்ல. அனுப்பியிருக்கேன். பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. ரைட். ஆமா. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருள்ல அதிகமா ஆசை இருக்கு. சோ அந்த இது ஒருத்தருக்கு பெண் மேல ஆசை இருக்கு, ஒருத்தருக்கு பொன் மேல ஆசை இருக்கு, இன்னொருத்தருக்கு மண் மேல ஆசை இருக்கு. அது எதனால அந்த மாதிரி ஆசைகள் வருது அப்படின்னு. நன்றிங்கய்யா. இப்போ நீங்க கேட்டிருந்த முதல் கேள்வி ஆனந்த நிலை, பேரானந்த நிலை, நித்தியானந்த நிலைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சரி, இதெல்லாம் பின்னாடி சொல்லிக்கலாம்னு நினைச்சு நீங்க கேள்வியா வச்சுட்டீங்க. சரிங்களா? சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், இதற்கும் ஆனந்தத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், நீங்கள் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் இருக்கு பாருங்க, இதை நீங்கள் அடைவதற்கு குறைஞ்சபட்சம் இன்னொரு நபராவது வேணும். புரியுதுங்களா ஐயா? சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், இதை நீங்கள் அடைவதற்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு இன்னொரு ஆளாவது வேணும். அது இன்னொரு ஆளா இருக்கலாம், 2 ஆளா இருக்கலாம், 5 ஆளா இருக்கலாம், 10 ஆளா இருக்கலாம், ஒரு பெரிய கூட்டமா கூட இருக்கலாம். ஆகவே இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் எல்லாம் கொடுப்பதினாலும் பெறுவதினாலும் கிடைக்கக்கூடியது. சரிங்களா? ஒண்ணு, அதுக்கு இன்னொரு ஆள் வேணும். 2வது, அது கொடுப்பதினால் அல்லது பெறுவதினால் கிடைக்கக்கூடியது. ஆனா ஆனந்த நிலை அப்படிங்கிறது என்னன்னா, அது உங்களுடைய இருப்பு நிலை. எப்படி எல்லா பொருட்களுமே இங்க அணுக்களால் ஆனது என்று நாம் குறிப்பிடுகிறோமோ, அதே போல எல்லாமே அதிர்வுகளால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு உயிராற்றல் நிலைத்திருக்கக்கூடிய அந்த அதிர்வு நிலை தான் ஆனந்த நிலை. ஆனந்த நிலை சொல்லுங்க சார். இன்னொரு வாட்டி ஆனந்த நிலை சொல்லுங்க. ஆனந்த நிலை. ஆனந்த நிலை என்பது உங்களுடைய உயிர் நிலைத்திருக்கக்கூடிய அதிர்வு நிலை. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது. அணுக்களால் ஆன எல்லா பொருட்களுமே ஒரு அதிர்வு நிலைக்கு உட்பட்டது. அப்படின்ற போது உயிர் இருக்கு பாருங்க, அந்த உயிரினுடைய அதிர்வு நிலை இருக்கு பாருங்க, அதுதான் ஆனந்த நிலை. கிளியர் சார். சரிங்களா? இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் இருக்கு பாருங்க, இது மூன்றும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, சரிங்களா, மீண்டும் உங்களுக்கு துன்பம் வரலாம், கஷ்டம் வரலாம். ஓகேங்களா? ஒரு சந்தோஷம் அனுபவிக்கிறீங்க, மீண்டும் ஒரு துன்பம் வரலாம், இல்ல ஒரு கவலை வரலாம், அதற்கு பிறகு மீண்டும் ஒரு சந்தோஷம் வரலாம். இப்படி மாறி மாறி வரும் இந்த மூணும். சரிங்களா? சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் இருக்கு பாருங்க, இது இந்த நிலையிலிருந்து மாறி மாறி வரும். ஆனால் ஆனந்தம் என்பது அந்த நிலைக்கு நீங்கள் ஒரு முறை சென்று விட்டால் மீண்டும் வேறு நிலைக்கு நீங்க போக மாட்டீங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, வந்துருச்சு அப்படின்னா நீங்க திரும்ப கவலை அடையலாம், திரும்ப நீங்க சந்தோஷமாகலாம். அப்படி மாறி மாறி வரக்கூடிய நிலை இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு நிலையாமை என்று பொருள். அதாவது அதுக்கு பேரு மாயை என்று பொருள். இந்த உலகத்துல இந்த நாம் வாழக்கூடிய இந்த உருப்பொருளை கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, இது நிலையாமையை காட்டுகிறதுக்காக தான் இந்த வாழ்க்கையை நம்ம மாயைன்னு சொல்றோம். அப்படியே அந்த மாயை இருக்கு பாருங்க, அந்த மாயை நமக்கு வேணும். ஏன்னா அந்த மாயையை நீங்கள் கடந்தால்தான் நீங்கள் அந்த உயிரினுடைய இருப்பு நிலைக்கு போக முடியும். அப்படி போகும்போது அடைகிற நிலை தான் ஆனந்த நிலை. அப்ப ஆனந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆக முடியும்னா ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம்.
சரிங்களா? நல்லா இருக்கிற ஒரு சாமியாரை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க அப்படின்னா அவரு ஆனந்த நிலையில இருந்தாருன்னா இல்ல, அவர் இன்பத்தில் மூழ்கி இருந்தார். ஓகேங்களா? ஆனா அவர் ஆனந்த நிலைன்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா பல பேருக்கும் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன இடம் தான் புரியறது இல்லை. என்னன்னா ஆனந்த நிலைக்கும் இன்ப நிலைக்கும். இன்ப நிலையே ஆனந்த நிலைன்னு நினைச்சிடுறாங்க. சரிங்களா? ஒரு முறை நீங்கள் சென்று விட்டால் திரும்ப ரிவர்ஸ் ஆகக்கூடாது. அதுதான் ஆனந்த நிலை. புரியுதுங்களா ஐயா? ஐயா, இதுல துணை கேள்வி, இந்த உடல் வந்து கூட்டு பொருளால் ஆனது. இது தனிப்பொருளாக மாறும்போது எங்கிருந்து பெறப்பட்டதோ பிரபஞ்சத்திலிருந்து பெறப்பட்டது தான் இந்த உடல். காற்று, நீர், நிலம், வெப்பம். மீண்டும் இந்த பிரபஞ்சத்திடம் ஒப்படைப்பதுதான் தோற்றமும் மரணமும். தனிப்பொருள் கூட்டு பொருளாக மாறுவது, கூட்டுப்பொருள் மீண்டும் தனிப்பொருளாக பிரபஞ்சத்தில் சேர்வது. சரிங்க. அப்ப வந்து இந்த மரணத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆனந்த நிலையா, இல்ல உயிரோடு இருக்கும்போதே ஆனந்த நிலையை எட்ட முடியுமா? உயிரோடு இருக்கும்போது ஆனந்த நிலையை எட்ட முடியுங்கய்யா. சரிங்களா? அதாவது இப்போ நம்ம வாழக்கூடிய அந்த லௌகீக வாழ்க்கை இருக்குதுங்களா, பொருள் கொண்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா? ஆமா சார். சரிங்களா? இந்த வாழ்க்கையை தான் வள்ளுவம் என்ன சொல்லுதுன்னா பற்றுள்ள வாழ்க்கை. இதிலிருந்து நீங்கள் பற்றிலிருந்து விடுபட்டுட்டீங்கன்னா, சரிங்களா, இந்த பற்றுல இருந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு உருப்பொருள்ல இருந்து நீங்க கருப்பொருளுக்கு போறீங்க. சரிங்களா? அப்போ போகும்போது உங்களுடைய உயிரினுடைய அதிர்வுத்தன்மை இருக்கு பாருங்க, மாறிடும். இருக்காரா? எங்க போயிட்டாரு? இருக்காரு. புரியுதுங்களா? இந்த இடத்துல இருந்து நீங்க உருப்பொருள்களை எல்லாம் விட்டு இதன் மீது பற்றை எல்லாம் விட்டு உங்களுடைய உயிர் இருக்கு பாருங்க, அது ஒரு அதிர்வு நிலைக்கு போகும்பொழுது அது அடையக்கூடிய நிலை தான் அந்த ஆனந்த நிலை. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, புளியங்காய் இருக்கு இல்லையா? புளியங்காய். ஆமா சார். அது காயா இருக்கும்போது தோலோட ஒட்டி இருக்கும். சரிங்களா? நீங்க லௌகிக வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த உலக பொருட்கள் மீது பற்று கொண்டு அதோட நீங்க ஒட்டி இருப்பீங்க. சரிங்களா? அப்ப நீங்க அந்த ஓடை தனியா பிரிக்கிறது கஷ்டம். ஆனா அது நல்லா பழுத்துருச்சுன்னு வச்சுங்க. நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா இப்பயும் அந்த பார்க்கும்போது அந்த புளியங்காய் பார்க்கும்போது அதே வடிவத்தில் தான் இருக்கும். சரிங்களா ஐயா? ஆனா எப்படி இருக்கும்னா உள்ளார இருக்கக்கூடிய பழம் தனித்து நிற்கும். இப்ப தோலோட ஒட்டி இருக்காது. சார், இதுக்கு இன்னொரு விளக்கமும் தராங்களா சார்? அதாவது இப்ப அனைத்தையும் துறப்பது அல்லது பற்றற்ற நிலைக்கு செல்வது துறவரம் அல்லது ஆனந்த நிலை. அனைத்து உயிர்கள் மீதும் இன்பத்தோடு இருப்பதும் ஆனந்த நிலைன்னு சொல்றாங்களா? அது எப்படி எடுத்துக்கணும்? இல்ல அதாங்க ஐயா, இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் இருக்கு பாருங்க, இதை கொண்டு இந்த மாய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த மாயையிலிருந்து விடுபட்டு நீங்கள் மீண்டும் உயிரினுடைய அதிர்வு நிலைக்கு திரும்புவதுதான் ஆனந்த நிலை. ஓகே. இப்போ நாம பார்க்கக்கூடிய மகான்கள் அல்லது சித்தர்கள் அல்லது ஞானிகள் எடுத்துங்க, அவங்க எல்லாம் ரிவர்ஸ் ஆனாங்களா? யாருமே ரிவர்ஸ் ஆகல. அந்த நிலை தான் ஆனந்த நிலை. புரியுதுங்களா? இப்போ வடலூர் வள்ளலார் இருந்தாருன்னா அவர் அவர் ஏற்கனவே ஒரு பேர் வச்சிருந்தாங்க, அந்த பேர்ல அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் நம்ம வள்ளலார்னு போற்றப்பட்டு அப்படி மாறினாரு. மீண்டும் அவர் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்தாரா? இல்ல, வரல இல்லையா? அப்ப யாரு அடைஞ்ச நிலையிலிருந்து திரும்ப வரவில்லையோ அந்த நிலை தான் ஆனந்த நிலை. நீங்க ஆனந்த நிலை அடையிறதுக்கு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, சந்தோஷம், மகிழ்ச்சி அது இருக்கணுமா? அதை கடந்தாதான் ஆனந்த நிலைக்கு போக முடியுமா? ஆமாங்க, அதை கடந்தாதான் போக முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த மனித பிறப்புமே ஒரு ஆணும் பெண்ணும் கூடாமல் உருவாகாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம ஆன்மீகத்துக்கு போகும்போது ஏன் காமத்தை விட்டுடணும்ன்றாங்க? தெரியலீங்களா ஐயா? இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அதாவது அந்த காமம் என்பது இன்பம். ஓகே. அது இருந்தால் உயிர் தோற்றுவிக்கப்படுகிறது. அந்த உயிர் உன்னத நிலை அடைவதுதான் ஆனந்த நிலை. ஓகே. சரிங்களா ஐயா? நீங்க தண்ணி மொண்டு கொடுக்கும் பொழுது சொம்பு வெறும் சொம்பு தான். அது மேல தேங்காய் வச்சு சுத்தி நூல் சுத்தி இல்ல, அது மேல இது
மாவிலை எல்லாம் வச்சுட்டீங்கன்னா மாவிலை வச்சு கலசம் அது. ம் அதுவே கோயில் உச்சத்துக்கு போயிட்டா கும்பம் ஆயிடுது. ம் ஒரே சொம்பு தான். ம் நீங்க வெறும் தண்ணியை கொடுக்கும்போது அது சொம்பு. ம் அது மேல தேங்காய் வச்சு நீங்க மாவிலை எல்லாம் வச்சு நூலை சுத்திட்டீங்க அப்படின்னா அது இப்ப கலசம் ஆயிடுச்சு. ம் இல்ல சரிங்களா? கும்பம். கலசம் அது மேல கோபுரம் தான் கலசம் சொல்றேன். அதுதாங்க ஐயா சொல்றேன். கீழே இருக்கும்போது நான் சொல்றேன். அதாவது கீழே இருந்த வெறும் தண்ணி இருந்தது சொம்பு. இப்ப அந்த தண்ணியோட சேர்ந்து தேங்காயை வச்சு நீங்க மாவிலை எல்லாம் வச்சு நூலை சுத்திட்டீங்கன்னா அது கலசம். இப்ப அதே சொம்பு உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா அது பேரு கும்பம். கும்பம் கும்பம். ம் புரியுதுல்ல? ஒரே சொம்பு தான், 3 நிலையை அடைந்திருக்கிறது இது. ம் அதே மாதிரிதான் இந்த உயிர் இருக்கு பாருங்க. இந்த உயிர் மாயையான வாழ்க்கையில் வாழ்ந்து ம் இந்த மாய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அடைந்து ம் இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை இலக்கணங்கள் இலக்கியங்கள் எல்லாம் சொல்வது எது என்றால் நிலையாமை. ம் எல்லாமே நமக்கு எதை கற்பிக்கிறது என்றால் நிலையாமையை கற்பிக்கிறது. ம் எதற்காக நிலையாமை கற்பிக்கிறது என்றால் ம் இந்த நிலையாமையில இருந்து நீங்கள் நிலையான ஒன்றை அடைய வேண்டும். ம் சரிங்களா? நாம் என்ன எதுக்காக இந்த நிலையாமை நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்றால் நாம் நிலையாமையே நிலையானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மனிதன் நினைப்பது ஒன்று, வாழ்வு நிலையானது என்று. ஆமா. அப்போ நாம நினைப்பது என்னன்னா நிலையாமையை நாம் நிலையானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இத்தனை இதிகாசங்களும் இத்தனை இலக்கியங்களும் இத்தனை புராணங்களும் இதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் அந்த நிலையாமையில் இருந்து நிலையான ஒன்றை நீ அடைய வேண்டும் என்று. சரிங்களா? ஒரு கோயில் பட்டாச்சாரியர் கேட்கிறாரு ஆதிசங்கரர் கிட்ட. என்ன கேட்கிறாருன்றா அவர் அந்த கோயிலுக்கு போறாரு, கடவுளை வணங்குறாரு. அப்ப சொல்றாரு, சுவாமி இங்க ஒரு தொந்தரவு இருக்குது, அந்த தொந்தரவுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. என்ன தொந்தரவுன்னு கேட்கிறாரு. கடவுளுக்கு செய்வதற்காக வைத்திருக்கப்பட்டக்கூடிய பிரசாதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்முடைய உலகம் முழுவதும் கட்டி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் சிறுதானியங்களையும் யாரும் பேசுற மாதிரி ஓகே. அப்போ அந்த கோயிலை படைப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி என்று இதெல்லாம் கடவுளுக்கு பிரசாதமாக படைக்கிறதெல்லாம் தயார் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து எறும்புகள் தின்று விடுகிறதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அவரு. இந்த எறும்பு தொல்லையை எங்களால் அழிக்க முடியல. ஏன்னா இப்ப எறும்பு மருந்து போட முடியாது அந்த இடத்துல. புரியுதுல்ல? அப்படி போட்டா செந்தில் காமெடி மாதிரி ஆயிடும். என்னடா பண்ண எல்லாத்துலயும் என்ன மைசூர் பாக்கெல்லாம் எல்லாத்துலயும் மருந்து அடிச்சு வச்சுட்டேன்னு. அப்ப அது ஆபத்து. அப்ப அதை அடிக்க முடியாது. இருந்தாலும் இப்ப எறும்புகளை ஒழிக்கணும். இதுக்கு என்ன பண்றதுன்னு ஆதிசங்கர் கிட்ட கேட்கிறாரு அந்த கோயில் பட்டாச்சாரியார். அதுக்கு ஆதிசங்கரர் என்ன விளக்கம் தராருன்னா, இது ரொம்ப எளிமையான விஷயம், இதுக்கு போய் ஏன் இவ்வளவு கவலைப்படுற, எங்கெல்லாம் நீங்க பலகாரம் வைக்கிறீங்களோ அந்த தட்டை சுத்தி எல்லாம் சர்க்கரையில ஒரு கோடு போட்டுருங்க. புரியுதுங்களா? அருணகிரியா கேக்குதா? இல்ல அதான் அந்த கோடு எப்படி எனக்கு புரியல. தட்டு இருக்கு இல்லையா, பலகார தட்டு இருக்கு இல்லையா, ஆமாங்க ஐயா, பலகார தட்டு சுத்தி கீழே தரையில கோடு போட்டுறது ரவுண்டா. கோலம் மாதிரி ஜீனியில போட சொல்றாரு. அப்போ அந்த எறும்புகள் வந்துன்னா லட்டு வரைக்கும் வராதுங்கிறாரு. அந்த சர்க்கரையோட திரும்பிடும். அந்த சர்க்கரையோட திரும்பிடும். ஓகே. அந்த மாதிரி இந்த உயிர் இருக்கு பாருங்க, இந்த உயிர் வந்து இந்த உலகத்திற்கு ஒரு ஆன்மாவோடு வருகிறது. சரிங்களா? அந்த ஆன்மாவில இருந்து அது என்ன செய்ய வேண்டும் என்றால் அது அந்த லட்டு அடையணும். ஆனா அந்த லட்டு அடையாம இந்த லௌகிக வாழ்க்கையான இந்த மாயை உலகையான சரிங்களா நிலையற்ற தன்மை இருக்கு பாருங்க, இதையே நிலையானது என்று நினைத்து அது உண்டு திரும்பி விடும். புரியுதுங்களா ஐயா? மாறுபட்ட ஐயா புரியுது. இதுல மாறுபட்ட கருத்து இருக்கு. நம்ம இது தொடர வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனந்த நிலை இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல அதுதான் அந்த ஆன்மா அந்த இது அதுல மாறுபட்ட கருத்து இருக்கு. இல்ல நம்ம அங்க போவேனா, நான் இங்க என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அப்போ நாம வந்து எதை அடையணுமோ அதை அடையாம அதுக்கு முன்னாடியே ஒண்ணு கிடைக்குது, அதோட திரும்பிடணும்னு சொல்றேன். ஆன்மா இருக்குதா இல்லையா அப்படின்ற சர்ச்சைக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உயிர் இந்த உலகத்துக்கு வந்தது இல்லையா, வந்து இது எதை அடையணும்னா இங்க வச்சிருக்கிற இந்த பலகாரங்கள் இருக்கு பாருங்க, லட்டு, இதை போய் அடையணும். அதுதான் ஆனந்த நிலை. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கோடு இருக்கு இல்லையா, சர்க்கரையில போட்ட கோடு, இதுவும் இனிப்புதான் அதுவும் இனிப்புதான். சரிங்களா? ஆனா இந்த சர்க்கரையில போட்ட கோடு இருக்கு பாருங்க, இதுதான் மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம்.
இதனோடவே சில உயிர்கள் திரும்பி விடுகிறது. ஓகே. அப்ப இதோட திரும்பி விடுறதுனால அவங்க அந்த ஆனந்த நிலையை அடையறதில்ல. ம். அடையாததுனால இதுதான் ஆனந்த நிலையை அவங்க கருதி கொள்கிறார்கள். ஓகே. ஓகேங்களா? ம். ம். ஆன்மா இருக்கா இல்லையா அதை நம்ம அங்க போக வேண்டாம். இந்த ம். இடத்த மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன் நான். சரிங்க. அதனால பல பேருக்கு என்னன்னா அவங்க கண்ட ம். அந்த இன்ப நிலையே ஆனந்த ம். நிலைன்னு நினைச்சிடுறாங்க. ம். அடுத்தது புரியுதுங்களா ஐயா? இதுவரெல்லாம் புரியுது ஐயா. இதுவரெல்லாம் புரியுது. புரிஞ்சது. ஓகேங்க ஐயா. ம். ம். அப்போ அந்த ஆனந்த நிலை இருக்கு இல்லையா? ம். இப்போ நம்ம பூமியில காற்று மண்டலம்னு ஒண்ணு இருக்குது. ம். சரிங்களா? ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூன் நீங்க விடும்போது அது மேல மேல போகுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆமா. அப்போ காற்றினுடைய அடுக்கு நிலை எப்படி இருக்குன்னா கீழ இருந்து மேல் வரைக்கும் இருக்குது. ம். சரிங்களா ஐயா? ம். அப்போ ஒரு பொருளை நீங்க காற்றினுடைய கீழ வரைக்கும் வச்சுக்க முடியும். ம். மத்தியில வேணாலும் வச்சுக்கலாம். ம். உச்சத்துக்கு வேணாலும் கொண்டு போய்க்கலாம். ம். அந்த மாதிரி இந்த ஆனந்த நிலை இருக்கு இல்லைங்களா? ம். அந்த ஆனந்த நிலை விரிவடைய விரிவடைய அது பேரானந்த நிலையாக மாறுகிறது. ம். சரிங்களா ஐயா? காற்று மண்டலத்தில் இருக்கிற மாதிரி தான். வெயிட்டான காத்து கீழே இருக்கிறதும் லைட்டான காத்து மேல போயிடுது இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல ஆனந்த நிலையில நீங்கள் அந்த ஆனந்த நிலையை அனுபவிக்க 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 அதனுடைய இது அந்த ஆனந்த நிலை விசாலமாக ஆக அது பேரானந்த நிலையாக மாறுகிறது. சரிங்களா? ஓகே. இப்போ ஏதாவது இப்போ நீங்க ஒரு தீக்குச்சி கொளுத்துறீங்கன்னு வச்சுக்கங்க. ம். நெருப்பு இல்லாத நிலையிலிருந்து அந்த தீக்குச்சி முதல்ல நெருப்பு இருக்கிற நிலைக்கு மாறுது. நெருப்பு இல்லாத நிலையில இருந்து நெருப்பு இருக்கு. அப்போ அந்த நெருப்பு எப்படி வெளிப்படும்னா வரும். சரிங்களா? வந்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த இடத்துல ஆனந்த நிலை பேரானந்த நிலையாக மாறி அதுக்கு பிறகு என்னன்னா எப்படி இந்த நெருப்பு அதுக்கு பிறகு நிலையா எரிந்து கொண்டு இருக்கிறதோ அப்படி அது வந்து ஒரு நிலையான தன்மை அடையதுதான் நித்திய ஆனந்தம். அப்போ ஒரு நெருப்பு இல்லாம இருந்தது, நீங்க உரசுறீங்க, கந்தகம் இப்போ வந்து நெருப்பா மாறுது. சரிங்களா? அப்ப அது நெருப்பா மாறும்போது பாத்தீங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டோட, சரிங்களா, ஒரு வேகத்தோட அது வெளிவருது அந்த நெருப்பு. அதுக்கு பிறகு என்னதான் குச்சியில நிலைச்சு அப்படியே எரிஞ்சுட்டே இருக்குது. அதே போலதான் நீங்க ஆனந்த நிலையிலிருந்து நீங்க பேரானந்த நிலையை அடைந்து அந்த பேரானந்த நிலையினுடைய இருப்பிலேயே அது அப்படியே அந்த உயிர் அந்த நிலையிலேயே இருக்கும் பொழுது அது நித்தியானந்தமாக மாறிவிடுகிறது. புரியுதுங்களா ஐயா? பால் என்பது ஒரே நாளில் கெட்டு போகிற பொருள். ஐயா இதோட துணை இது இப்போ வந்து ஓங்குகன்னு ஆரம்பிச்ச பாடல் வந்து சென்னையில கோவில்ல உட்காந்து பாட ஆரம்பிச்ச முதல் வரி ஓங்க, கடைசியா வந்து ஜோதி வந்து இறைவனோட வடிவம் அப்படின்னு கொண்டு போயிட்டாரு உருவ நிலையில இருந்து. இப்ப நீங்க நித்தியானந்த நிலை வந்து இந்த ஜோதி வடிவத்தோட கம்பேர் பண்ணிக்கலாமா அப்படின்றது துணை கேள்வி. நித்தியானந்த நிலை நீங்க அதுதான் சொல்லுவேன். அதாவது எப்படி சொல்றேன்னா இப்ப இந்த ஜோதி நிலைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? நாம நம்முடைய அறிமுக வகுப்புல பார்த்த மாதிரி இப்ப இந்த 4 நிலைகளுக்கு நீங்க வர வேண்டும். சரிங்களா? உருவநிலை, 4வது நிலை உருவநிலை, 3வது நிலை அருவுருவ நிலை, 2வது நிலை உருவமற்ற நிலை. ஜோதி என்பது உருவமற்ற நிலை. அதையும் நீங்கள் கடந்தீர்கள் என்றால் எதுவுமற்ற நிலையை அடைந்து விடுவீர்கள். சரிங்களா? ஜோதியா கூட இருக்க மாட்டீங்க. சரிங்களா? அதுதான் அதுதான் வந்து நம்ம பிரபஞ்சம்னு சொல்றோம். பிரபஞ்சம்னு சொல்றது ஆகாயம்னு சொல்றது என்னன்னா வெற்றிடம்னு சொல்றோம். ஆனா வெற்றிடத்திற்கு எதுக்குமே இல்லாத அளவுக்கு சக்தி அதிகமா இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கடந்து 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 கடைசி நிலையான எதுமற்ற நிலையை அடைஞ்சிடும் இல்லையா? அப்படி இந்த உயிர் அடையக்கூடிய நிலை தான் அந்த ஆனந்த நிலை, பேரானந்த நிலை, நித்தியானந்த நிலை. இல்ல அது ஜோதி வடிவத்தையும் தாண்டினது. ஜோதி வடிவத்தையும் தாண்டினது. ஓகே. ஆமா. அந்த ஜோதி வடிவத்தையும் தாண்டின நிலை இருக்கு இல்லையா? அதை உங்களுக்கு நேரடியாக காமிச்சா உங்களால பார்க்க முடியாது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உங்களால கடைசியா எந்த நிலையை பார்க்க முடியுமோ அந்த நிலையை நம்ம காமிச்சிட்டு போயிட்டாரு. அப்ப நீங்க அந்த நிலையில இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதுக்கு அடுத்த நிலையை அடைய முடியும்.
அப்போ நாம இப்ப இருக்கிற நிலையிலிருந்து முதல்ல ஜோதி நிலைக்கு போகணும். ம். சரிங்களா? ம், ம். அப்போ நீங்க ஜோதி நிலைக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் அவர் ஜோதி காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. நாம ஜோதி நிலைக்கு ம். போனா தெரியும் அதுக்கு அடுத்த நிலை இருக்கிறது. ஓகே. சரிங்களா? இப்போ நாம இருக்கிற நிலையிலிருந்து நீங்க ஜோதி நிலையை கடந்து வாங்கன்னா, நாம என்ன பண்ணுவோம்னா, ஆளுக்கு ஒரு ம். உருவத்தை உருவாக்கிடுவோம். ஆளுக்கு ஒரு வடிவத்தை உருவாக்கிடுவோம். ஆளுக்கு ஒரு கொள்கையை உருவாக்கிடுவோம். புரியுதுங்களா ஐயா? இல்ல அது போறதுக்கு முன்னாடி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சாதியும் சமயமும் ஆதி உரைத்தாயே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிதான் அந்த உருவ நிலையை மறுத்து ஜோதி நிலைக்கு போறாரு. ஆமாங்க ஐயா. நீங்க அந்த ஜோதி நிலைக்கு போன பிறகு நீங்க அதுக்கு அடுத்த நிலையை அடைய முடியும்ன்றேன். அதனால உங்களை நான் முதல்ல ஜோதி நிலைக்கு கொண்டு வரணும். சரிங்க. சரிங்களா? புரியுது. ஐயா உங்களுடைய குரல் ஒலி சரியா கேட்கல. இல்ல அதான் இது வரலாம் எனக்கு கிளியர். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு இதுவாயிடலாம். ஏன்னா மத்தவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, நாமளே இது பண்ற மாதிரி இருக்கு. சரிங்க ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. சரிங்களா? அதுக்கு பிறகு ஞான நிலைனா என்னன்னு கேட்டீங்க. இப்போ கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நீங்க ஒன்றை பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது அது என்ன நிலைன்னா, அந்த கற்றல் என்பது கல்வி நிலையில் இருக்கிறது. எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம ஒண்ணு கற்றுக்கொள்கிறோம் என்றால் அதை கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லவா? ஓகேங்களா? அந்த நோக்கத்தை அடைவதற்காக சொல்லுங்க ஐயா. இயற்கையாவே மனித வாழ்க்கை வந்து பிரம்ம ஆச்சரியம், கிரகஸ்தன், வனஸ்பதம், 4வது நிலை துறவு நிலை போயிடும் இல்லைங்களா? அப்படிதானே மனித வாழ்க்கையே இருக்கு. நம்ம ஏதாவது நோக்கம் வச்சுதான் கத்துக்கணுமா? இல்லையே, நீங்க கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு நோக்கம் வேணும் இல்லையா? நோக்கம் இல்லாம நீங்க கற்றுக்கொள்ளவே முடியாது இல்லையா? இல்ல பிரம்மாச்சரியம்ன்றது வந்து இந்த பிரம்மச்சாரியத்துல வந்து நம்ம கத்துக்கிறது தான் பிரதான நோக்கமே. புதுசா அந்த பூமிக்கு வரோம், முதல்ல தடையா வந்து வெளிச்சத்தை பாக்குறோம், கருவறையில இருந்து வெளியே வந்த உடனே. அப்படி ஒவ்வொன்றுமே வந்து கற்றலே வந்து இயற்கை தானே. நம்ம நோக்கத்தோட ஒரு குழந்தை இல்லைங்க, அது இயற்கை தான். ஆனா நான் சொல்ல வர்றது அந்த இயற்கையில வந்து என்ன இருக்குன்னா, நோக்கமும் இயற்கை தான். சரிங்க, ஓகே. ஏன் நோக்கம் வேணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னவென்றால் நகருதல். புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட எல்லாமே நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ மனிதனுடைய ஆக்க சக்திக்கு ஏற்ற போல அது நகர்ந்ததனால் அதை நாம் வளர்ச்சி என்று குறிப்பிடுகிறோம். மனிதனுக்கு அழிவு சக்தியை நோக்கி அது நகர்ந்தால் அதை நாம் வீழ்ச்சி என்று குறிப்பிடுகிறோம். ஆனா மொத்தத்துல பிரபஞ்சத்தினுடைய வேலை என்னன்னா, படைக்கப்பட்ட எல்லாமே நகர்ந்துட்டே இருக்கணும். அப்ப அதை நகர வைக்கணும் இல்லையா? நகர வைக்கணும்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர வைக்கணும் இல்லையா? அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர வைப்பதற்காக உருவாதுதான் நோக்கம். ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து எப்படி கற்றல் இயற்கையோ அதே மாதிரி நோக்கமும் இயற்கை தான். ஏன்னா அந்த நோக்கம்ன்றது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நீங்க நகர்வது, அதுதான் நோக்கம். ஓகே, புரிஞ்சிருச்சுங்களா? அப்படி அந்த நோக்கம் இருக்கு பாருங்க, இந்த நகர்தல் மூலியமாக. அப்படி நீங்கள் ஒரு ஏதோ ஒண்ணு கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? அந்த கத்துக்கிறதுல சரிங்களா, இப்ப இந்த நகர்தல் இருக்கு பாருங்க, இந்த நகர்தல் எங்க போய் நிறைவடைகிறது என்றால் ஒரு பரிபூர்ணத்துவத்திலே போய் அது நிறைவடைகிறது. இப்ப நகர்ந்துட்டே இருக்கு சார். இது ஒரு 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 பொருள் ஒரு திசையை நோக்கி அதெல்லாம் கிளியர் சார். இப்போ ஒரு பொருள் ஒரு திசையை நோக்கி நகருதுன்னு வச்சுங்க. இப்போ அது நோக்கத்தை அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு அது நகராது. சரிங்களா? ஆனாலும் இயற்கையினுடைய தத்துவம் என்ன, நகர்ந்துட்டே இருக்கணும். அதனால அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஏற்கனவே நகர்ந்துகிட்டு இருந்த அதே திசையில அதே பாதையில அதே புள்ளியை நோக்கி நகராதே தவிர வேறு திசையில வேறு புள்ளியை நோக்கி அது நகர ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க யூ டர்ன் போடுவீங்க இல்லையா? அப்போ ஒரு ரோட்ல போயிட்டு யூ டர்ன் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரோட்ல போவீங்க. சரிங்களா? ஒரு புள்ளியில நீங்க திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த நகர்தல் இருக்கு பாருங்க, ஒரு புள்ளியில அது திரும்பும் பாருங்க. அது திரும்புவதற்கு முன்றான புள்ளியைத்தான் நாம் பரிபூர்ணத்துவம்ன்றோம்.
ஓகே. சரிங்களா ஐயா? ஓகே. அப்படி இந்த கற்றல் இருக்கு பாருங்க, இந்த கற்றலுடைய நோக்கமே எதை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ அதுல போய் நீங்க ஒரு பரிபூர்ணத்துவத்தை அடையணும். அந்த எண்டு புள்ளிக்கு நீங்க போகணும். அப்படி அந்த எண்டு புள்ளிக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஞானம். சரிங்களா? அதாவது எந்த விஷயத்துல நீங்க கத்துக்கிட்டு ஆரம்பிச்சீங்களோ அந்த விஷயத்துல நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த விஷயத்துல கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது. ஓகே. புரியுதுங்களா? அப்போ கலைஞானினா என்ன அர்த்தம்னா அவரு கலையில ஞானம் பெற்றா அதுக்கு பிறகு கலையில அவர் கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு அர்த்தம். இசைஞானி என்றால் இசையில அவர் இன்னுமே கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். இல்ல, கற்றது கையளவு தான், கல்லாத உலகம் தான், வேற வேற மேட்டர்ல. ஆனா நீங்க ஏதோ ஒரு மேட்டரை எடுத்துக்கிட்டு அதை நீங்க கத்துக்க ஆரம்பிச்சு அதுல நீங்க நிறைவடைஞ்சிட்டீங்க. இனிமேல் அதுல நீங்க கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாத நிலைன்னு ஒன்று வரும்பொழுது அதுதான் ஞான நிலை. சரிங்களா? அப்போ புத்தர் அப்படின்னா ஞானம் அடைந்தாருன்னா என்ன அர்த்தம்னா அவர் வாழ்வியல் சம்பந்தமா இனிமேல் கத்துக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அந்த நிலையை அவர் அடைஞ்சாரு. அதுதான் ஞானம் அடைந்த நிலை. அதுல வந்து 4 உண்மைகள். சார் இதுல ஒரு இது சார், கத்துக்கவே இல்லைன்னு ஞானமே அடைய முடியாதா? படிக்கவே இல்லைன்னா ஞானமே வராதா? இல்லைங்க, கற்றுக்கொள்வதுன்னா படிப்பு நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் இல்ல. வாழ்க்கை பாடம் கூட இருக்கலாம் சார். நம்ம கல்வி அறிவு மட்டும்தான் படிப்பு இல்லையே. நம்ம வாழ்நாள்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் வந்து பாடம் தானே. ஒவ்வொரு நொடியுமே கற்றல் தான் ஐயா. கேள்வி நம்ம படிப்பு கற்றல் அப்படின்னாலே புத்தகமும் எழுத்து இதுதான் நம்ம கண் முன்னாடி வந்துருது. கல்வி படிப்பு மட்டும் தான் நம்ம பாக்குறோம். எல்லாமே படிப்பு தான். சரிங்களா? உங்களுடைய ஐம்புலன்கள் வழியாக நீங்க உள்ள வாங்குறது அத்தனையுமே கற்றல் தான். ஐயா ஒரு துணை கேள்வி. புத்தர் வந்து வாழ்க்கையில எதுவுமே கத்துக்கிறதுக்கு இல்ல, அதுல ஞானம் அடைந்தாருன்னு சொன்னீங்க. ஆனா வந்து இந்த பேருண்மைகள் வாழ்க்கையில கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? வாழ்வியல், வாழ்வதற்கான விஷயம் இருக்கு இல்லையா? வாழ்வியல் இயற்கை கோட்பாடு. வாழ்வியல்ல அவர் கற்றுக்கிறது எதுவுமே இல்ல. ஓகே. இல்ல அவர் மூலமா கிடைச்ச அந்த இது வந்து அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் இருக்கிறது, துன்பத்திற்கு காரணம் இருக்கிறது, காரணத்தை கண்டுபிடித்தால் துன்பத்தில் இருந்து விடுதலை. அதுதான் வந்து அவரோட அந்த ஞான நிலையில கிடைச்ச விஷயமா பாக்குறோம் நம்ம. இப்போ வள்ளலார் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஜோதி நிலை தான் வந்து அந்த அல்டிமேட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உச்சம். அதுதான் சொல்றோம். அப்போ வந்து வெவ்வேறு இதுல இருக்கு இல்லைங்களா. இதுவுமே ஒரு ஞானம் தான், அதுவுமே ஒரு ஞானம் தான். இது ரெண்டுமே வெவ்வேறு பொருள் தர மாதிரி இருக்குங்களே. இல்லைங்க, வெவ்வேறு பேரு அது, அவ்வளவுதான். இல்ல, வெவ்வேறு நபர்களால உருவாக்கப்பட்டதுனால வெவ்வேறு பேர் வழங்கப்படுகிறது. நிலையெல்லாம் ஒரே நிலை. எல்லாரும் வந்து வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினார் அப்படின்னாக்க ஒவ்வொரு உயிரும் துன்பப்படுவதையும் அந்த கஷ்டமா தானே அவர் நினைச்சாரு. ஒரு நிமிஷம் ஐயா, தமிழ் வண்ணன் ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்களா ஐயா? ஓகே. ஏன்னா அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னதான் எனக்கு அந்த பதில் தெரியும். திரும்ப வேற யாராவது கேட்டா சொல்ல முடியும். சரிங்களா ஐயா? அதாவது என்ன விஷயம்னாங்க ஐயா, இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட எல்லாவற்றிற்குமே ஒரு நோக்கம் இருக்குது. சிறு துரும்பானாலும் சரி, சிறு தூசியானாலும் சரி, அது நோக்கம் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே படைக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. சரிங்களா? அந்த நோக்கத்தை அடைவதற்கான நகர்தல் இருக்கு பாருங்க, அதுல நீங்க முழுமை பெறும்போது நீங்கள் ஞானம் என்று போற்றப்படுகிறது. சரிங்களா? ஒவ்வொரு உயிரும் அதனோட பர்பஸை ரீச் பண்ணும்போது அது வந்து ஞானம் அடைஞ்சுதான் நம்ம கருதுறோம். இல்லைன்னா அதுதான் ஞான நிலை. அதுதான் ஞான நிலை. பர்பஸ் வந்து நோக்கம் இல்லைன்னா இப்போ புத்தர் சொன்னாருன்னு சொல்றீங்களா, எல்லாமே வந்து கஷ்டப்படும் அப்படின்னு. அது என்ன எதனால அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு. அந்த நோக்கம் தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். நன்றிங்க. சரிங்களா? இப்ப நம்ம தோசை கரண்டின்னு சொல்றோம், குழம்பு கரண்டின்னு சொல்றோம். குழம்பு கரண்டின்றது குழம்பு எடுத்து ஊத்துறதுக்காக, தோசை கரண்டின்றது தோசை திருப்புறதுக்காக. இப்ப 2 கரண்டியும் நீங்க இடம் மாத்தி வச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, கஷ்டமா இல்லையா? குழம்பு கரண்டி வச்சு நீங்க தோசை திருப்பி பாருங்க, கஷ்டம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, தோசை கரண்டி எடுத்து மாவு ஊத்துங்க. அப்போ ரெண்டுமே வேற வேற பர்பஸ்க்காக இங்க வந்திருக்குது. ஆனா அதை மறந்து நீங்க வேற பர்பஸ்க்கு போட்டுட்டீங்கன்னா அங்கதான் நமக்கு சிரமம் ஏற்படுது. அந்த சிரமத்தை தான் ஒரு கஷ்டங்கிறாரு. அந்த மாதிரி இந்த லௌகிக வாழ்க்கையில உயிருடைய நோக்கம் வேற, ஆனா நம்ம வேற ஒன்றை நோக்கமா வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
ம். சரிங்களா ஐயா? ஓகே. இது ம். எல்லாமே வந்து யாரோ கத்துக் கொடுத்ததோ படிச்சதோ இல்ல. இது எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் எல்லாம் நான் உணர்ந்த விஷயம் தான். இல்ல இல்ல புரியுதுங்க. இல்ல ம். அதனால என்ன ம். ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதுல ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த விடையிலிருந்து இந்த விடை மாறுபடலாம். இல்ல எனக்கு கிளாரிட்டி தான் வேணும் அவ்வளவு. அதுதான். அதுதான் சொல்ல வரேன். அதனால ம். இது வந்து அவங்க ம். சொன்னது மாரியே பொருந்தி வருமானா தெரியாது எனக்கு. இது நான் உணர்ந்த நிலை இது. அவ்வளவுதான். இல்ல நான் அது எனக்கு கிளாரிட்டி சரிங்களா? நன்றிங்கய்யா. ம். அப்புறம் அந்த திங்கிங் நன்றி. பேட்டர்ன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா பேட்டர்ன் திங்கிங் பேட்டர்ன். அதாவது இப்போ ஒரு சிலர் வந்து வீடு உடைச்சுதான் போய் திருடுவான். ஒரு சிலர் வீடு திறந்து போய் ஒரு சிலர் வந்து ஒரு பொருளை தான் திருடுவான். அதை வந்து ஒரு அலுவலக பத்திரமா சாரி இதில் பார்த்தோம் நான் வந்து ஐயா உங்க குரல் வழி சரியா கேட்கல. உங்க வாய்ஸ் கிளியரா வரல சார். அருணகிரி சார். உங்களுடைய குரல் வழி தடைபட்டு வருகிறது. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. சார் இப்ப கிளியரா கேக்குது. இப்ப கிளியரா இருக்கு சார். அதுதான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஒரு திருட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலர் வீடை திறந்து இருந்தா திருடுவான், ஒரு சிலர் பூட்டி இருந்த வீடை தான் திருடுவான், ஒரு சில பொருளை மட்டும் தான் திருடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த திங்கிங் பேட்டர்ன் வந்து மாறுபடுது. இல்லைன்னா பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கே வித்தியாசப்படுது. அது எதனால அப்படின்னு அதாங்க ஐயா. இப்போ நீங்க ஒரு ஃபேக்டரிக்கு போய் பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு பொருள் உதாரணமா தயாராகும் போது ஐயா ம். நீங்க இந்த தொழிற்சாலையில போய் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் உருவாகுது இல்லையா? ஆமா. அது பாத்தீங்கன்னா ஒரு பெல்ட்ல ஒரு இடத்துல இருந்து உருவாகுதுன்னா அந்த பெல்ட்ல ஃபினிஷிங் வரைக்கும் அதெல்லாம் ஒரே மாதிரியா வந்துட்டே இருக்கும். ம். மனிதர்கள் வந்து அப்படி உருவாக்கப்பட்டு ஒரு பெல்ட்ல அனுப்புறது இல்ல. ஒவ்வொருத்தரும் யூனிக். ஒவ்வொருத்தரும் யூனிக். சரிங்களா? அதனால என்னன்னா இவருடைய அனுபவங்கள்லாம் மாறுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் உள்ள செல்லக்கூடிய உள்ளீடுகள் மாறுகிறது. சுற்றுச்சூழல் மாறுகிறது, கல்வி மாறுகிறது, அனுபவம் மாறுகிறது, அறிவு மாறுகிறது, எல்லாம் மாறுது இல்லையா? அப்போ மனம்ன்றது அந்த திங்கிங் பேட்டர்னை கிரியேட் பண்ணணும்னா அதுக்குள்ள என்ன இருக்குதோ அதை வச்சுதான் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. சரிங்களா ஐயா? அப்ப எல்லாருக்கும் இது உள்ள போற விஷயம் இருக்கு பாருங்க. இன்புட் எல்லாருக்குமே வேற வேற மாறுது. நாம் எல்லோருமே இல்லைங்கய்யா, நம்ம எல்லோருமே இங்க 10 வயதை கடந்திருக்கோம். Nobody is inferior, nobody is superior, nobody equal either, and everyone is a unique. யாரும் உயர்ந்தவங்க இல்ல, யாரும் தாழ்ந்தவங்க இல்ல, யாரும் நிகரானவர்களும் இல்ல. ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க. கண்டிப்பாங்க ஐயா. இப்போ இந்த இடத்துல நாம் எல்லோருமே 10 வயதை கடந்து வந்திருக்கிறோம். இங்க யாராவது 10 வயதை கடக்காதவங்க இருக்கீங்களா? ஆனா நமக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒற்றுமை என்னன்னா 10 வயதை கடந்து வந்திருக்கிறோம்ன்றதுதான் ஒற்றுமை தவிர வேற எதுவுமே ஒற்றுமை கிடையாது. 10 வயதுல இருந்த உங்களுடைய உடல் எடை வேற, நம்ம எல்லாருடைய உடல் எடை வேற. உங்களுடைய முகம் வேற, நிறம் வேற, சரிங்களா? உங்களுடைய எடை வேற, உங்களுடைய அனுபவம் வேற, நீங்க சாப்பிட்ட ஃபுட்டு வேற, இப்படி எல்லாமே வேற 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 வேறையா தான் இருக்கும். அப்போ இந்த இன்புட் எல்லாம் சேர்ந்துதான் திங்கிங் பேட்டர்னா மாறுது. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். யாருமே தாட்ஸ் பேட்டர்ன் சொல்லல. திங்கிங் பேட்டர்ன். காரணம் என்ன? நம்ம நேத்து பார்த்தது போல திங்கிங் அப்படிங்கிறது என்ன? உங்களுடைய அவேர்னஸ் மைண்ட்ல இருந்து வர்றது. சிந்தனை என்பது உங்களுடைய விழிப்பு மனதிலிருந்து விளிம்பு மனதிலிருந்து உருவாகக்கூடியது. சரிங்களா? உங்க மைய மனதிலிருந்து உருவாக்குறது தான் வந்து தாட்ஸ். தாட்ஸ்னா எண்ணங்கள். எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் அது தானாவே உற்பத்தி பண்ணும். நம்ம தானான்னு சொல்றது எதுன்னா இப்ப நம்ம பாக்குறது விழிப்பு மனதுல இருந்து பாக்குறோம். விழிப்பு மனம் தான் நான் என்று கருதுறதுனால அது தானான்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? அந்த இடத்துல நம்மளால அதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம. அதனால நாம எதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இந்த விழிப்பு மனதில் இருந்து என்ன உண்டோ அதை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதனால இந்த இடத்துல வரும்போது இந்த விழிப்பு மனம் எப்படி சிந்திக்கிறதோ அந்த சிந்தனையை யார் கொடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கிற இன்புட், அதாவது என்னன்னா விழிப்பு மனதின் வழியாக இன்புட்டு மைய மனதிற்கு சென்று மைய மனதிலிருந்து எண்ணங்களாக மாறி எண்ணம் மீண்டும் விழிப்பு மனதுக்கு வரும்போது சிந்தனையாக மாறுது பாருங்க. இது கொடுத்த இன்புட்டை வச்சுக்கிட்டு தான் மைய மனம் உருவாக்குது. எதை உருவாக்குது? எண்ணங்களை உருவாக்குது. அது உருவாக்குற எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா அது விளிம்பு மனதுக்கு தள்ளிட்டே இருக்கும். சரிங்களா ஐயா? அங்க இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே அது விளிம்பு மனதுக்கு தள்ளிட்டே இருக்கிறோம். இந்த விளிம்பு மனம் என்ன பண்ணும்னா அதுல எது பெரும்பான்மையாக வருதோ
அதை பிடிச்சிக்கும் பாருங்க. அப்படி பிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் சிந்தனை. ஓகே. சரிங்களா? அப்போ இது கொடுத்த இன்புட் வச்சுக்கிட்டு தான் அது என்ன பண்ணும்னா எண்ணங்களை உருவாக்குது. அந்த எண்ணங்களை தள்ளி 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 அதுல பெரும்பான்மையான எண்ணங்கள் வந்து இங்க விளிம்பு மனத்துல என்ன ஆகுதுன்னா சிந்தனைகளாக மாறுகிறது. இப்படி எது பெரும்பான்மை பெறுகிறதோ அது குறித்து சிந்திச்சு 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 அது ஒரு வழித்தடமா உருவாகிடும். எப்படி நம்ம ஒரு வயல்வெளியில நீங்க அடிக்கடி நடந்துகிட்டே இருந்தா அதுல ஒரு பாதை உருவாகுது இல்லையா? அப்படி இந்த இன்புட் உள்ள போய் வெளியில அவுட்புட் வந்து இன்புட் உள்ள போய் வெளியில அவுட்புட் வந்து இந்த நிகழ்வு வந்து ஒரு சுழற்சியாக நடந்து 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 உங்களுடைய விளிம்பு மனம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள வரக்கூடிய சிந்தனை இருக்கு பாருங்க, அந்த சிந்தனை இந்த பாதையை கொண்டு அமைக்கிறதுனால அது ஒரு பேட்டர்னா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி நம்ம நடந்து நடந்து ஒரு பாதை உருவாகுதோ அதே மாதிரி இது இன்புட் அவுட்புட் இன்புட் அவுட்புட் இன்புட் அவுட்புட்ங்கிறதுனால இது தினமும் வேற வேற மாதிரி இது திங்க் பண்ணுமானா திங்க் பண்ணாது. என்ன இன்புட் உள்ள போயிட்டே இருக்குதோ அதை பொறுத்து அந்த அவுட்புட் கிரியேட் பண்ணும். அப்போ அந்த அவுட்புட்டை வச்சுட்டு தான் இந்த விளிம்பு மனம் சிந்தித்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த சிந்தனை வந்து எது குறித்து இருக்கிறதோ அடிக்கடி அது எது குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிறதோ அப்படி அது குறித்து சிந்திக்குது பாருங்க. அப்படி சிந்திக்கும் பொழுது எது குறித்து அது அடிக்கடி சிந்திக்குதோ அது நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னா கவனமா பாக்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வேலையை நீங்க கவனம் இல்லாமல் செய்யலாம், கவனத்தோட செய்யலாம். அப்போ அது சிந்திக்கிற உங்களுடைய விளிம்பு மனம் சிந்திக்கிற சிந்தனையை நீங்கள் கவனத்துடன் பார்த்தால் அது எது குறித்து அடிக்கடி சிந்திக்கிறது அல்லது அதிக முறை சிந்திக்கிறது என்பது உங்களுடைய கவனத்திற்கு புலப்படும். அப்படி புலப்படும் பொழுது நீங்கள் அதை திங்கிங் பேட்டர்ன் என்று குறிப்பிடுகிறீர்கள். ஓகேங்களா? நன்றி. நன்றிங்கய்யா. அதுக்கு பிறகு பெண்ணாசை, பொன்னாசை, பண ஆசை, மண்ணாசை எல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் அணுக்களானது, அணுக்களான பொருள்னா அதிர்வுன்னு சொன்னேன் இல்லையா? அப்படி ஒரு பொருளுக்குள்ள உயிர் வந்த பிறகு அந்த இடத்துல அந்த பொருளும் அந்த உயிரும் சேர்ந்து அதிர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி மனிதர்கள்லாம் ஒரு அதிர்வுக்குள்ள வராங்க பாருங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட அதிர்வுக்குள்ளரையே இருக்கிறதுக்கு பேர் தான் போதை. போதைங்கிறது என்னன்னா ஒரு அதிர்வு நிலை. சரிங்களா ஐயா? இப்போ நாம வந்து குழந்தையா பிறந்தோம் இல்லைங்களா? பிறந்தபோது தொட்டில போட்டு ஏன் ஆட்டுறாங்க? தூங்குறதுக்கு. கைண்ட் ஆஃப் போதை தான், ஒரு வைப்ரேஷன். அதாவது அது ஒரு அதிர்வு நிலை. அந்த அதிர்வு நிலையை தான் நம்ம போதைன்னு சொல்றோம். அந்த போதை வேணும் இப்போ. எதுக்குன்னா அந்த போதை இருந்தா தான் உங்களுடைய அந்த விழிப்பு மனம் இருக்கு பாருங்க, அது தூங்கும். சரிங்களா? அந்த அதிர்வு நிலை ஒரு குறிப்பிட்ட அதிர்வுல நீங்க தொடர்ந்து இருக்கும்போது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த விளிம்பு மனம் இருக்கு பாருங்க, அது செயல்பாட்டை நிறுத்திட்டு அது தூங்கிடும். உங்களுடைய மைய மனம் விழித்துக் கொள்ளும். அதெல்லாம் ஹிப்னாட்டிசம் பண்றதுக்கு எங்கேயா போனோம்னா அவங்க எதையாவது ஒன்று ஆட்டிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா உங்களுடைய விளிம்பு மனதை தூங்க வைக்கிறதுக்கு. சரிங்களா? அப்பதான் ஆழ் மனதை வெளியே கொண்டு வர முடியும். அப்ப இந்த இந்த ஆட்டுறது எதுக்குன்னா ஒரு அதிர்வை உருவாக்குறதுக்கு. அந்த அதிர்வு அந்த விளிம்பு மனத்துக்கு ஒரு போதை. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, எல்லாருமே ஒரு யூனிக்னு. அப்போ இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான போதையை தரல. சரிங்களா? இந்த ஆசை எதுக்குன்னா அந்த போதை அடையறதுக்கு. புரியுதுங்களா ஐயா? இப்போ நீங்க ஏதோ ஒரு ஆசை வச்சிருக்கீங்கன்னா அந்த ஆசை வழியா நீங்கள் எதை அடைகிறீர்களோ அதன் மூலியமா உங்களுக்கு அந்த போதை கிரியேட் ஆயிடும். அப்ப பெண்ணாசை அப்படிங்கிறது ஒரு போதை, மண்ணாசை அப்படிங்கிறது ஒரு போதை, சரிங்களா? பண ஆசைங்கிறது ஒரு போதை, பொண்ணு ஆசை அப்படிங்கிறது ஒரு போதை. இதெல்லாம் ஒரு போதை. எதுக்குன்னா அந்த அதிர்நிலைக்கு நீங்க போக ஆகணும். ஏன்னா எல்லாருமே யூனிக் அப்படின்றனால அவங்க அவங்களுக்குன்னு ஒரு மாதிரியான போதையை கொடுத்துருக்குது. சரிங்களா? நம்ம சைக்கோ படம்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? கொலை பண்றதே அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு போதை அவங்களுக்கு. கொலை பண்ணி போட்டு அவன் பாட்டில் அந்த போதையில இருப்பான். அவங்க பிரெயின்ல அந்த மாதிரியான ஒரு அதிர்வுகள் உண்டாயிட்டு. அதுதாங்க ஐயா. அப்ப என்னன்னா அது ஒரு அதிர்வு நிலை. அது வந்து நமக்கு போதையாக தெரிகிறது. அந்த போதைக்கு தான் ஏதாவது ஒண்ணுத்துல அவனுடைய ஆசை நிலை பெறுகிறது. சரிங்களா ஐயா? உங்களுடைய கேள்வி எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. மில்டன் ஐயா வந்தாருன்னா நாளைக்கு அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லலாம். சரி, ஓம்குமார் ஐயா இருக்காங்களா? இருக்காரு.
சரி. ஓம்குமார் ஐயா. சார் அந்த போதையினுடைய இப்போ உச்சநிலை அடையிறது தான் ஒரு பேரானந்த நிலையா எடுத்துக்கலாமா சார்? என்னங்க ஐயா? இந்த போதையில உச்சநிலை அடையிறது ஒரு பேரானந்த நிலையா எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாது. எடுத்துக்க முடியாது. அதுதான் எப்படி ஒருத்தர் வந்து அவனுக்கு அதை கொலை பண்றது ஒரு என்னமோ வச்சுக்கிட்டா அப்படிங்கும்போது அந்த கொலை பண்றது சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷம் வந்து ஒரு உச்சத்துக்கு வரும்போது அந்த சைக்கோல இருந்து உச்சத்துக்கு வரும்போது அது வந்து ஒரு பேரானந்த நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அதை விட இல்லை இன்னொன்னு தாண்டுமா? இல்லைங்க, அதுல அதான் எடுத்துக்க முடியாது. அது ஏன்னா நீங்க போகிற அந்த நிலை எல்லாமே உருப்பொருளை கொண்டு. ம். உருப்பொருளை கொண்டு போவதல்ல பேரானந்த நிலை, கருப்பொருளை கொண்டு போவதுதான் பேரானந்த நிலை. சரி. இல்ல அப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா உங்க உடம்புக்கு வெளியில இருக்கிற செயல்பாடுகள்னால உங்களுக்கு அந்த ஆனந்த நிலையே வரக்கூடாது. உங்க மனதிற்குள் நடக்கக்கூடிய நிலைகளில் இருந்து நீங்கள் போவதுதான் பேரானந்த நிலை. ஓகே சார், தேங்க்யூ. ஐயா இந்த இடத்துல புகழ வந்து ஒருத்தர் விரும்புறாருன்னு வச்சுக்கோங்க. புகழ் வந்து கருப்பொருள் தானே? இல்ல அது போதை தான். ஆனா புகழ் வந்து கருப்பொருள் தானே. புகழை வந்து நம்ம டெஃபைன் பண்ண முடியாது. அது உருப்பொருள் கிடையாது இல்ல. இல்லைங்கய்யா, புகழ்ன்றது உருப்பொருள் கிடையாது. ஆனா புகழ்ன்றது வெளியில இருந்து யாரோ சொல்லி தானே நான் சந்தோஷப்படுறேன். இப்ப நீங்களாவே உங்க மனசுக்குள்ள நீங்களாவே எடுத்துக்கிறீங்களா புகழ்ன்றத? இல்லையே. இல்ல மத்தவங்க சொல்லி தான் எடுத்துக்கிறேன். ரைட். அதுதான். அப்ப உருப்பொருள் வழியா தான் நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. சரி ஓகே. இப்போ அதான் சொல்ல. இப்ப ஞான நிலைன்னு இருக்கு இல்லையா? வெளியில இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க இவர் ஞானி ஞானின்னு. அதுக்கு பிறகு நீங்க ஞானி ஆறீங்கன்னா இல்ல. நீங்க உங்களை அக்செப்ட் பண்ணதுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்டது பிறகுதான் மத்தவங்க அங்கீகரிப்பாங்க. அதான் ஞான நிலை. புகழ்ன்றது அப்படி இல்லை, வெளியில இருந்து உங்களுக்கு வர்றது. சரிங்களா? யாராவது சொல்லித்தான் நீங்க மனம் மகிழ்கிறீர்கள். ஆனா ஆனந்த நிலைன்றது அப்படி இல்லை. அதுதான் சொல்ல வந்தேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் இருக்கு பாருங்க. இதுக்கு 2வது நபராவது வேணும். ரமண மகரிஷி உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே ஆனா நீங்க ஆனந்த நிலை அடைவதற்கு நீங்கள் சுயமாக உங்களுடைய உயிர் ஓட்டம் ஒன்று போதும். உங்களுக்குள்ள இருக்க இருப்பு நிலை இருக்கு பாருங்க, அதை நீங்க பார்த்தாலே போதும் ஆனந்த நிலைக்கு போறதுக்கு. சரிங்களா ஐயா? ஆனா இந்த புகழ்னால ஒரு போதை கிடைக்கும். அந்த போதைனால உங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். ஆனா ஆனந்தம் கிடைக்காது. ஓகேங்களா? நமக்கு என்னன்னா இங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது 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 மாதிரி தான் தெரியும் அது. சரிங்களா? இந்த காலிஃப்ளவரும் பிராக்கோலியும் கலர் வேற வேற இருக்கு இல்லையா? ஒருவேளை பிராக்கோலியும் வெள்ளையா இருந்ததுன்னா அதை காலிஃப்ளவர் தான் நம்ம சொல்லுவோம். பிராக்கோலின்னு சொல்ல மாட்டோம் அதை. அந்த மாதிரி நமக்கு இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது ஒண்ணுதான் நம்ம நினைக்கிறோம். அது இல்லை இது. சரிங்களா ஐயா? சரி, இந்த கேள்விகளுக்கு பதில் கூறுவதற்கே நமக்கு 6 ஆயிடுச்சு. அதனால இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். ஐயா இப்ப அவர் கேள்வி கேட்டாரு, நான் அவருக்கு தான் பதில் கொடுத்தேன். ஆனா அந்த பதில் பல பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், அல்லது குழப்பத்தை விளைவித்திருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ள ஒரு புது கேள்வி ஏற்படுத்தியிருக்கலாம். அப்படி இருந்தா கூட நீங்க தனிப்பட்ட முறையில கேட்டு தெளிவு பண்ணிக்கங்க. ஓம்குமார் ஐயா, இப்போ அவங்க ஏற்கனவே மனம் என்கிற ஒன்றை கவனித்தனால தான் அவங்க கிட்ட இருந்து கேள்வி வந்துச்சு. நீங்க இது வரைக்கும் கவனிக்காதனால தான் உங்களுக்கு குழப்பம் வந்துச்சு. ஆனா இப்போ அந்த மனசுக்குள்ளார இதெல்லாம் போட்டுட்டோம் இல்லையா? இது குறித்து அதை சிந்திக்க ஆரம்பிச்சிரும். இப்ப உங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிரும் மனம்னா என்னன்னு. புரியுதுங்களா ஐயா? உங்க குழப்பம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். நன்றி நன்றி நன்றிங்கய்யா. சரி, உலக மக்கள் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்க போது யார்? லட்சுமி. லட்சுமி அம்மா அவர்களுடன் இணைந்து வழங்க போது திலகம் அம்மா வழங்கலாமா? வழிமொழிகிறேன் சார். நன்றிங்கம்மா. நீங்கள் இருவரும் இணைந்து கூட்டு பிரார்த்தனை வழங்குங்கள். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே
எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே. அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. 6 மணிக்கு மேல் வேலைகள் இருப்பவர்கள் நீங்கள் விடைபெறுவதாக இருந்தால் விடைபெறலாம். கேள்விகள் உள்ளவர்கள் மட்டும் கேள்விகள் கேளுங்கள். சார் லக்ஷ்மி சார், சொல்லுங்கம்மா. நான் இந்த 4 days கிளாஸ் அட்டன் பண்ணல சார். எனக்கு அதை ஒரு கோ த்ரூ பண்ண முடியுமா சார்? பண்ணிக்கலாம் அது. ஆனா அது இல்ல இந்த கேள்வி. இன்னைக்கு என்ன கேள்வி? கார்த்திகையா கேளுங்கய்யா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. மனதை பத்தி கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு நான் எழுதின கேள்வி எல்லாமே இங்க கேட்டாங்க. எல்லாமே கேட்டாங்க. அதனால எனக்கு புதுசா ஒரு கேள்வி உதிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா இப்ப என்ன போட்டோ எடுக்கிறேன். ஈஸியா ஒரு கிளிக்ல போட்டோ எடுத்துறேன். என் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றேன். அந்த மாதிரி என் மனசை போட்டோ எடுக்க முடியுமா? அதை எங்கேயாவது பதிவு பண்ணி வைக்க முடியுமா? இவ்வளவுதான். அப்புறம் திருப்பி தேவைன்னா எடுத்து பார்க்கணும். நான் அதான் ஒரு பொருளா பார்க்கணும்ன்றீங்க. ஆமா, கண்டிப்பா. உங்கள் மனதை உருப்பொருள்கள் வழியாக பார்க்கலாமே தவிர மனதனுடைய உருப்பொருளை பார்க்க முடியாது. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு மாடு இருக்குது, அதுக்கு வாழைப்பழம் கொடுப்பீங்க. இது என்ன செயல்னு கேட்டா அன்பினுடைய செயல். அப்போ ஒரு உறுப்பின் வழியாக, அதாவது ஒரு உருப்பொருள் வழியாக நீங்க அன்பினுடைய செயலை பார்க்கலாமே தவிர அன்பை நீங்கள் படம் பிடித்து வைக்க முடியாது. சரிங்களா? அன்பிலால் நிகழக்கூடிய செயல்பாடுகளை வேணால் நீங்க உருப்பொருள் வழியாக படம் பிடிச்சு வச்சுக்கலாம். ஆனா அன்பை நீங்க படம் பிடிச்சு வச்சுக்க முடியுமானா முடியாது. சரிங்களா? அதனால உணர்வு இருக்கு பாருங்க. உணர்வை கொண்டு உருப்பொருள்களுடைய இயக்கத்தை நீங்கள் படம் பிடித்து வைத்துக் கொள்ளலாமே தவிர நீங்கள் உணர்வுகளை படம் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. சரியா, ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் ஜெயவேல் சார் ஏற்கனவே வேற ஒரு மீட்டிங் எல்லாம் பார்த்திருக்கேன். இன்னைக்கு அவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயவேல் சார் வணக்கம். அதே மாதிரி இந்த குரூப்ல இருக்க எல்லாருமே ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். நான் 6 மணிக்கு எக்ஸிட் ஆகணுங்கிறது கட்டாயமா இருக்கு. அதனால மன்னிக்கவும். இன்னைக்கு கொஞ்ச நாள் இருந்ததுனால ப்ரேயரே முடிச்சாச்சு. என்னோட கேள்வியை நான் கேட்டாச்சு. நான் விடைபெறுகிறேன். உங்கள் அனுமதி. விடைபெறுங்க. நன்றிங்க. அருணகிரி ஐயா சொல்லுங்க ஐயா. சார், இந்த கிரேக்க பிளாட்டோ மக்களை 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. ரூலர்ஸ், பியூரோக்ராட்ஸ், தென் மிடில், தென் ஆர்டினரி பீப்புள். ஸோ அது இந்த அடிப்படையில அவங்களோட மனதை வச்சு அடிப்படையில இல்லை எப்படி? அப்போ ஒரு குறிப்பிட்ட பிளட் குரூப் உள்ளவங்க தான் சோசியல் சர்வீஸ் பண்றாங்க. ஸோ சமூகத்தை பத்தி அதிகமா கேர் பண்ணிக்கிறாங்க. இத பத்தி மனம் எப்படி அது தொடர்புடையது? இல்ல, மனம் எப்படி தொடர்புடையதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவர் 4 வகையா பிரிக்கிறார். என்னென்ன மக்கள்? பிளாட்டோவோட கூற்றுப்படி மக்களை 4 கூறுகளா பிரிக்கிறாங்க. அதான் அந்த 4 கூறுகள் என்னன்னு முதல்ல சொல்லுங்க, நம்ம மக்களுக்கு தெரியட்டும். அதான் அரசர் ரூல் பண்றவரு, பியூரோக்ராட்ஸ் அவங்களுக்கு துணையா இருக்கவங்க,
ஸோ அதுக்கப்புறம் நடுநிலையில இருக்கிறவங்க, தென் ஆர்டினரி பீப்புள்ஸ், ரொம்ப காமன் பீப்புள். சரி சரிங்க. சரியான்னு தெரியல, இது இப்படிதான் படிச்ச மாதிரி நான். இல்ல அதான் ஐயா, நீங்க சொல்வது என்னன்னா மக்கள், நிர்வாகிகள், அமைச்சர்கள், மன்னர். கரெக்ட். சரிங்களா? இந்த பேட்டர்ன் சொல்றீங்க. ஆமா. இல்ல, மன்னருக்கு அடுத்து அமைச்சர்கள், அமைச்சர்களுக்கு அடுத்து நிர்வாகிகள், நிர்வாகிகளுக்கு அடுத்தது மக்கள். மக்கள். சரி, இப்போ இந்த பேட்டர்ன்ல என்ன இருக்குன்றீங்க? இது ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டியை பத்தி பாதர் பண்றவங்க ஒரு குறிப்பிட்ட பிளட் குரூப் உள்ளவங்களா இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து O பாசிட்டிவ், இந்த சோசியல் சர்வீஸ் பண்றவங்க, இந்த மாதிரி எல்லாம். சில பேர் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னாலே எதுக்கு நீ உதவி பண்ணணும், அவன் உன்னோட பிரச்சனையை அவன் தானே பாத்துக்கணும், அவங்க வந்து விழிப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டினை இமிடியேட்டா ரைஸ் பண்றாங்க. இது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மன தொடர்பு எப்படி இருக்கு? மன தொடர்பு இது சம்பந்தமா இருக்கா? அதான் இப்ப நீங்க ஒரு நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் இருக்கு இல்லையா, எப்படி உயிரை தோற்றுவிப்பதற்கு உயிர் அணு இருக்கிறதோ, சரிங்களா, அதனுடைய வேலை அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த உடம்புக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது எதுன்னா மரபணு. சரிங்களா? இப்போ மனுஷன் இருக்கிறான், மனுஷன் ஒரு உயிரை தோற்றுவிக்கிறான். அங்க ஒரு பூனையோ நாய்க்குட்டியோ சிங்கக்குட்டியோ பிறக்குதான்னா இல்ல. அது மீண்டும் மீண்டும் மனிதர்களாக நாம் பிறப்பதற்கு காரணம் என்ன? அந்த அணுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இந்த பேட்டர்ன். இல்ல, அதுதான் மரபுகளை கடத்துவதனால தான் அது மரபணு. மரபுகளை கடந்தது. சரிங்களா? அப்போ இந்த இந்த உடம்புக்குன்னு இருக்கிற மரபு, இந்த மனதிற்கு உண்டான மரபு இருக்கு பாருங்க, அந்த பொருளையும் கருப்பொருளையும் சேர்த்து தான் மரபணு கடத்துது. சரிங்களா? நம்ம மரபணுன்னு நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு நம்ம பார்த்துறோம், நம்ம இதுதான் மரபணுன்னு சொல்லிட்டு. ஆனா அதுல உங்களுக்கு உருப்பொருள் மட்டும் தான் தெரியும், கருப்பொருள் தெரியாது மைக்ரோஸ்கோப்ல. இல்ல, இப்ப அங்க வந்து துணை கேள்வி என்னன்னா, ஒரே அப்பா அம்மா, அதாவது ஒரே பிளட், ஆனா 4 குழந்தை இருக்குன்னா 4 குழந்தையோட எண்ண ஓட்டங்கள் வெவ்வேறவா இருக்கு. ஆமாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல யூனிக்னு. அந்த படைப்பு யூனிக்னு சொல்றோம் இல்லையா? அவங்களோட உள்ளீடு வந்து வெவ்வேறவா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அந்த வெளியீடு வந்து வெவ்வேறவா மாறும். 4 குழந்தையே இருந்தாலும் கூட, 4மே ஒரு தாய் வயிற்றினுடைய பிரசவமாக இருந்தாலும் கூட, 4ம் ஒரே நேரத்துல வர முடியாது வெளியே. வெவ்வேறு நேரங்கள்ல வரும். ஒண்ணு தான் நீங்க வெளியே எடுக்க முடியும். ஆமா. ஓகே. ஓகேங்களா? அப்படின்னும் போது அது மாறி போகுது இல்லையா? ஓகேங்களா? அப்போ நம்ம எல்லாமே யூனிக்னு சொல்றது, அப்ப படைப்பு யூனிக்னும் போது, அப்போ அது மாறுபட்டாதானே அது யூனிக். சரிங்களா? அதுதான் சொல்ல வரேன். அதனால தான் நீங்க ஒரு ஃபேக்டரியில உருவாகிற ஒரு பொருள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது மேனுஃபேக்சரிங் ஆகிற யூனிட்ல இருந்து லேபிள் ஒட்டி பேக் ஆகிற யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரே மாதிரி பெல்ட்ல போயிட்டே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஒரு நாளைக்கு 1,00,000 ப்ராடக்ட் வெளியில வருதுன்னா, 1,00,000ம் ஒரே மாதிரி தயார் பண்ணி, ஒரே மாதிரி பெல்ட்ல போய், ஒரே மாதிரி பேக் பண்ணி, ஒரே மாதிரி லேபிள் அடிச்சு, ஒரே மாதிரி பெட்டிக்குள்ள அடக்கி, ஒரே மாதிரி வெளியில வரும் அது. எந்த மனிதர்களுமே அப்படி நம்ம உருவாகிறது இல்லைன்றேன். சரிங்களா? அப்ப ஒரே மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆனாலும் சரிங்களா, இந்த பரம்பரையா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பரம்பரையா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரபணுக்கள் உங்களுடைய சில மன அதிர்வுகளையும் உடல் அதிர்வுகளையும் ரெண்டுத்தையும் சேர்த்து கடத்திக்கிட்டே இருக்கிறது தான் மரபணுடைய வேலை. சரிங்களா? அப்ப என்ன ஆகுன்னா, ஏற்கனவே இருந்த சாயல் அங்க வரும். ஆனா சாயல் வந்தா கூட நீங்க யூனிக் தான். நீங்க இப்ப அந்த சாயலை வச்சுக்கிட்டு நீங்க என்னவா மாறுறீங்கன்றது தான் அங்க இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நீங்க உங்களுடைய படைப்பு யூனிக்கு, நீங்க யூனிக்கா படைக்கப்பட்டுட்டீங்க. ஆனா யூனிக்கா படைக்கப்பட்டாலும் நீங்க வந்து ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும். சரிங்களா? ஏன் நம்முடைய ஆக்க விதி என்ன சொல்லுது? ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும். அந்த ஆக்க விதிப்படி ஒன்றிலிருந்து ஒன்று உருவாக்கும் பொழுது ஒன்றிலிருந்து உருவான சாயல் இருக்க தான் செய்யுன்றேன். புரியுதுங்களா? அந்த சாயல் தான் நீங்க சொல்றது. ஓகேங்களா? அப்படியே ரெப்ளிகேஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சாயல் இருக்கலாம். அந்த சாயல் என்ன ஆகுன்னா, அந்த யூனிக்னஸ்ல இருந்து அது இனிமேல் வந்து வளர்ச்சிதை மாற்றத்தின் போல வளரும் பொழுதுன்னா அது மாறுபடலாம். கடைசியா அது பரிபூர்ணத்துவத்தை அடையும் பொழுது அந்த மொத்த சாயலுமே மறைஞ்சு போயிருக்கலாம். ஆனா ஆரம்பிக்கும் போது அந்த சாயல் இருக்கும். சரிங்களா? அது பரிபூர்ணத்துவம் அடையும் பொழுது அந்த சாயல் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்போ ஒருத்தரோட மதிப்பை வந்து மதிப்பீடு பண்ணும்போது, ஒருத்தரை பத்தி மதிப்பீடு பண்ணும்போது, நாட் பை பர்த், பை ஒர்த் தான் நம்ம மதிப்பீடு பண்ணணும். அதாவது அவரோட செய்யும் செயல்களை பொறுத்து தான் அவரை வந்து
பெரியவரோ ஆமா இல்லைன்னா நல்ல அறிவாளியோ இல்ல நல்ல ஆமா மனிதரோ அப்படி மதிப்பிடணுமே தவிர பை பர்த்ல வந்து தொடர்ந்து எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இயற்கை கண்டிப்பா அப்படிதான். இல்லைங்கய்யா. ஆமா இயற்கையாவே அப்படிதான் நன்றி இருக்குது. நன்றி. அது இல்லாம நீங்க ஒர்த்தை எப்படி வேல்யூ பண்ணணும்னா அவருடைய உணர்வுகளை வச்சு நீங்க ஒர்த்தை வேல்யூ பண்ணணும். ம். சரிங்களா? அப்பதான் அந்த உண்மையிலேயே ஒர்த்தா இருக்கும். நன்றிங்க. நன்றிங்கய்யா. வேற இடமிருந்து ஏதாவது கேள்விகள் உண்டா? இப்போ ஒரு தாயின் மக்கள் 5 பேர் பறக்குறாங்கன்னு வைங்க. ம். 5 பேரோட கேரக்டரும் வெவ்வேறா இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்டா? தாயோ தந்தையோட குணநலங்கள் அப்படியே வராது. கரெக்டா? யாராவது ஒருத்தருக்கு ஒரு மீதி 4 பேரும் வெவ்வேறு கேரக்டரா தான் இருக்கும் அப்படின்னு இல்ல அதுதாங்கய்யா. முதல்ல அவங்க பிறக்கும் பொழுது மரபணுக்கள் வழியாக சில தாயுடைய தந்தையுடைய அந்த உருப்பொருளையும் கருப்பொருளையும் தாங்கி தான் வருவாங்க. ஓகே. ஆனா அந்த 5ம் குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு அது தெரியாது. குழந்தையா இருக்கும்போது 5 பேரும் சேமா தான் இருப்பாங்க. கரெக்டா? சரிங்களா? அந்த அதாவது பிறக்கும் பொழுது பார்க்கும்போது சேமா தான் இருப்பாங்க. ஓகே ஓகே ஆனா அதுக்கு பிறகு ஒரு இன்புட் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, ஓகே ஓகே ஓகே. அந்த இன்புட்லாம் சேர்ந்து அந்த குணநலம் அப்படியே மாத்தும். மாத்துமா? ஓகே ம். ஓகே. அப்போ ஒரே மரபணுல வந்தா அப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. அப்படி வராது. கரெக்டா? இல்லைங்கய்யா. அப்படியே ஒரே மரபணுல வந்தா ஒரு சாயல் இருக்கும். ஆனா சரிங்களா? குணநலங்கள் மாறும். இப்ப புலி இருக்கு இல்லையா? ஆமா. புலிய நம்ம பூனை குடும்பம்னு சொல்றோம். ஏன்னா டேஸ்ட் ஒண்ணு போல தான் இருக்கும். எல்லா இந்த இல்லைங்கய்யா. அது பார்க்கறதுக்கு வந்து அந்த சாயல் இருக்கும். சாயல் பிளஸ் ரூட்டும் அதுதான், டிஎன்ஏ அதுதான். ஆமா. ஆனா புலியும் பூனையும் வேற. டிஎன்ஏ ஆனா புலியும் ஒண்ணுதான். பூனையும் வேற. டிஎன்ஏ ஒண்ணுதான். புரியுதுல்ல? புலியும் பூனையும் வேற. ஆனா பார்க்கறதுக்கு அந்த சாயல்ல அந்த சாயல்ல இருந்து அந்த மரபுல இருந்து வந்ததுனால அது பூனை குடும்பம். புரியுதுங்களா ஐயா? புரியுது சார். சாயலை வச்சு எடை போடக்கூடாது. அவங்க குணநலங்களுக்கு ஏத்தாப்புல மாறும். அதாங்க மனங்கள். ஐயா. அந்த குணநலன்கள் அப்படின்றதே உணர்வுகளுடைய வெளிப்பாடு தான். ஓகே சார். புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? ஒரே நன்றி, நன்றிங்க. சாயலா இருந்தாலும் நீங்க வாங்குற இன்புட்டை வாங்கி அவங்க எப்படி மாறிக்கிறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல மாறும். ஆமா ஆமா. ஓகே. என்ன காரணம்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு எல்லாமே யுனிக். நீங்க ஒரு வேப்ப மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேப்ப மரத்துல இருக்கிற எல்லா இலையும் பறிச்சு வச்சு உட்காந்து எல்லாத்தையும் ஏதாவது மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒண்ணு கூட ஒண்ணு மாதிரி இருக்காது. அது அளவுலையோ வடிவத்திலேயோ எடையிலையோ உள்ள இருக்கிற தன்மையிலையோ ஏதாவது ஒண்ணுத்துல மாறுபடும். அது ஒரு இலை கூட இன்னொரு இலையோட ஒத்து போகாது. எப்படி வேப்ப மரத்துல லட்சக்கணக்கான இலை இருக்கும். அப்போ ஒண்ணு கூட ஒன்னோட ஒத்து போகாது. அப்போ அவ்வளவு பேட்டர்ன் வச்சிருக்குது இந்த இயற்கையில. ஆனா பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். ஒரே மாதிரி தான் தெரியும் சார். ஒண்ணு இல்ல சார். இப்ப நாமளே என்ன பண்றோம், ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆதார்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதுல நீங்க கட்ட விரல் தானே வைக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி மக்களையும் அத்தனை கோடி மக்களையும் வந்துன்னா இந்த ஒரு கட்ட விரல் வித்தியாசப்படுத்திடுது இல்ல. அதே மாதிரி கண்ணு வித்தியாசம். கண்ணெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது இந்த கட்ட விரல்ன்றது அதிகபட்சமா 1.5 அங்குலம். இந்த 1.5 அங்குலத்துக்குள்ள இத்தனை கோடி டிசைன் வச்சிருக்குல்ல இயற்கை. 1.5 அங்குலத்துக்குள்ள எத்தனை கோடி? கிட்டத்தட்ட 800 கோடி டிசைன் வச்சிருக்குல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் இது. இமேஜ் போடுறோம்ல சார், ஸ்கேன் வந்து மாறுதுல, ஒரு ஸ்கேன் இன்னொரு ஸ்கேன்ல ஒத்து வராது. அப்போ ஒரு மரத்துல இருக்கக்கூடிய சில இலை இருக்கு பாருங்க, நம்ம கட்ட விரல் சைஸ் இருக்குமா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி இலை இருந்தா கூட அதை வேற 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 வயா இந்த பிரபஞ்சத்தால படைக்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் பட்டது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளியாவது மாற்றி இருக்கும். அதான் யூனிக். சரி, நமக்கு பார்க்கறதுக்கு அப்படியே எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். இந்த இது ஸ்பானிஷ் மூவி, பிரெஞ்சு மூவி, ஜாப்பனீஸ் மூவி, சைனீஸ் மூவிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லா நடிகையும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லா நடிகரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது யாருன்னு. ஆனா அந்த நாட்டுக்காரங்களுக்கு தெரியும் இவங்க வேற வேற வேறன்னு. நமக்கு பார்க்கறதுக்கு எல்லா நடிகையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, எல்லா நடிகரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு இந்த வேப்ப மரம், மாமரம்லாம் எல்லாலையும் ஒரே மாதிரி தானே இருக்க மாதிரி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். சரிங்கய்யா. ஜெயவேலையா, உங்களுடைய கேள்விகள் என்று. பாவம் முதல் நாளே வந்து பயங்கரமா மாட்டிட்டாரு. நல்ல எப்படி சொல்றது, ஆனந்த நிலை நிலையாமை எல்லாமே சொன்னாங்க. செல்வந்தராஜ் எப்படின்னு. அதனால ஏதோ நோட்டு பத்தி சொல்லி தருவாங்க, தங்கத்தை பத்தி சொல்லி தருவாங்க, அப்படி இல்ல சொத்து பத்தி சொல்லி தருவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா நீங்க என்னடான்னா இங்க எதோ போட்டு உருட்டிட்டு இருக்கீங்களேன்னு அப்படியே பாத்துட்டு இருக்காரு.
அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. திலகக்கா சொல்லாயிருந்தாங்க. இது பத்தி முழுசா சொல்லியிருந்தாங்க. மனதை எப்படி எல்லாம் வந்துட்டு நிலைய வச்சுக்கிறது, எப்படி இந்த ஆனந்த நிலை, நிலையாமை, பேரானந்த நிலை இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாமே புரிஞ்சுது. ஏதாவது இந்த டவுட்னா நம்ம தனியாக கேட்கிறேன். இல்லைங்கய்யா, இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்ப ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இது எதுவுமே கோளாறு புரியலனாதான் சரியா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது இது ஆரம்ப நிலையில் தானே. அதான் ஒரு படத்துல என்ன பண்ணுவான்னா, வில்லன் ஒரு பிளான் போடுவான். வில்லன் கூட ஒரு காமெடி இருப்பான். அவங்ககிட்ட கேட்பான், இதுதான் பிளானு, என்ன புரிஞ்சுச்சான்னு. தலைவர் சூப்பர் பிளான் தலைவர்னு. அப்பனா நான் உடனே மாத்தி ஆகணும். ஏன்னா உனக்கே புரிஞ்சிருச்சுன்னா அதை உடனே மாத்தி ஆகணும் உடனே மாத்தி ஆகணும் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு இப்ப முதல் நிலையில இருக்கும்போதே இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்ப நான் இன்னும் என்னுடைய விளக்கத்தை மாத்தணும். இல்ல இந்த நிலையில புரியக்கூடாது உங்களுக்கு. சரிங்களா? கண்டிப்பா 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 கண்டிப்பாங்க. ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்னா புரிஞ்சதுன்னா இன்னைக்கு சொன்ன வகையில அவருக்கு புரிஞ்சுன்னு சொன்னார். இன்னும் இந்த பெரிய கடலை கடற்கரை ஓம்குமார்னு ஒருத்தர் இருக்காருங்க. ஓம்குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கேள்வி கேட்க சொன்னேன். அவர் சொன்னாரு, என்னன்னே தெரியல சார், எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லைன்னாரு. அப்படின்னா உண்மையா பாடம் அவருக்கு தான் போயிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ இவ்வளவு நாளா கூட வர அவருக்கே இன்னும் புரியல. புரிஞ்சிருச்சு அப்படின்னா பாத்திருக்கீங்க. நன்றி. சரிங்களா? அதெல்லாம் மாத்தணும், மாத்திக்கலாம். நன்றிங்க. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா ஐயா? ஐயா கேள்விகள் எதுவும் இல்ல. நிறைவு செஞ்சிடலாமா? நிறைவு செஞ்சிடலாம் சார். 6:25 ஆயிடுச்சு. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். விடைபெறலாம். 6:30க்கு வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் சந்திக்கலாம். ஜெயவேல் ஐயா, முடிஞ்சா அந்த லிங்க் வாங்கிக்கங்க. 6:30 மணிக்கு வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதில் வாங்க. நன்றி.